ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலும் சபையாரோடு எதை குறித்து பேச வேண்டும் என்று காத்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தின சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைத்துவிட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விதையை விதைக்க நான் விரும்புகிறேன். இந்த விதை செடியாக மாறி மரமாக வளர்ந்து பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும். இந்த செய்தியானது மனதின் ஆழத்திலே உங்களுக்கு விதைக்கப்படும்படி நான் கர்த்தரை வேண்டிக் கொள்ளுகிறேன். இது அதிகமான முறையிலே அறியப்பட்ட வசனம். ஆனால் இதற்குள்ளே காணப்படுகிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா அல்லது இல்லாமல் இருந்தால் அதை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது உலக பிரகாரமான தேவைகளுக்கு அப்படியே பார்த்து கொண்டு வருகிற பொழுது மத்தேயு 6வது அதிகாரத்தில் இது ஒரு திறவுகோல் வசனமாக இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார். இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறாங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், எங்கு குடியிருப்போம், இந்த அடிப்படை தேவைகளுக்காக இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறாங்க. ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு இது தேவைதான். ஆனால் இதை அவர்கள் தேடுகிற விதத்தில் நம்ம தேடக்கூடாது. அவர்கள் நேராக போவாங்க, பணம் எல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும் பாதாளவரம் பாயணுவாங்க. நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி என்னவென்றால் பணத்திற்கும் பாதாளத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால் நமக்கு பணம் தேவையில்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ராஜ்யம் விரும்புகிற விதத்தில் அந்த பணம் உங்களுடைய வழியில் வந்து சேரும். அவ்வளோதான். அதனுடைய ரகசியம்தான் இந்த இடத்துல. ராஜ்யம் நிறுவனங்களுக்கும் மார்க்கங்களுக்கும் சில சமயத்தில் சபைக்கும் தூரமாய் காணப்படும். ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் சபை சில சமயத்தில் சொல்ல மறந்துவிடும். சபை வேறு விதமாக கொண்டு வரப்படும். அது மார்க்கம் என்ன, நிறுவனம், ராஜ்யம் சிலது நிறுவனமாக செயல்படும். ஆலயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் இருக்கும். ஆலயமே நிறுவனமாக இருக்கும். இது ஒரு கிறிஸ்துவ நிறுவனம், ஸ்தாபனம் என்ன, இப்படி ஒன்று. இது நிறுவனம். இன்னொன்று மார்க்கம். நாங்கள் பெந்தகோஸ்தே வாக்கும், நாங்கள் இது வாக்கும் அது வாக்கு, சபை பிரிவுகள், இவைகளுக்கும் மேலே இருக்கிறதா ராஜ்யம். இந்த ராஜ்யம் என்பதிலே அது தட்ஸ் கவர்மெண்ட். இங்கே உங்களுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கிறது, நமக்கெல்லாம் ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அரசாங்கம்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன, அரசாங்கம் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் ஓட்டு போடுங்க, போடாத போங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் அரசாங்கம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அரசாங்கம் இருக்கிற தொட்டு தான் நமக்கு நீதி கிடைக்கிறது, நியாயம் கிடைக்கிறது. நமக்கு ரேஷன் பொருட்களுக்காக மட்டும் சொல்லலை. நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜை என்பதற்கு அரசு ஆவணங்கள் பேசுகிறது. இல்லாவிட்டால் நம்ம அந்நியராக இருப்போம். தேசத்தில் ஒன்றும் நம்ம அந்நியருக்குரிய காரியங்கள் தான் இருக்கும். கொஞ்ச நாள் இருந்து ஓடும் ஊருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்ருவான். ராஜ்யம் இது பூமிக்குரிய ராஜ்யம். இது நான் பிரசங்கிக்கிறது தேவராஜ்யம். ஸோ ராஜ்யத்தை தெரிந்தால்தான் நீங்கள் பரலோக வாசிகளாக முடியும். நீங்கள் விசுவாசிகளாகிறது ஆலயம் தெரிந்தால் போதும், போதகரை தெரிந்தால் போதும், நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்துடலாம் ஆட்களை பிடிப்பதற்கு. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு சொன்ன, நீங்கள் மார்க்கத்தை சேர்க்கும்படி ஜனங்களை பிடிக்கிறீங்க, உங்கள் மார்க்கத்தானாகும்படி நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயம் எங்கள் சபைக்கு வாங்கன்னு கெஞ்சுவாங்க. நான் சொல்கிறேன், எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் இந்த பழக்கம் போவாது. ப்ளீஸ் எங்கள் சபைக்கு இந்த ஒருட்டி வாங்க. எங்கேயோ போயிட்டுருக்கான் உடம்பா. இதெல்லாம் மேசையின் கீழ் விழுந்து துணிக்கைகளை சாப்பிடுகிற பழக்கம். மேசையின் மீது இருக்கிற அப்பத்தை சாப்பிடுகிற எப்படி இருப்பார்கள்னா பிள்ளைகளாக இருப்பார்கள். பிள்ளைகளுக்குரிய அப்பம். ராஜ்யம் தெரிந்தால் உங்களுக்கு ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அல்லது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், ராஜ்யம் அந்த பகுதிக்குள் வந்து விட்டால் வேறு பக்கம் திசை திரும்பார். நல்ல ஒரு சிற்றுண்டி சாலையில் போய் சாப்பிடுகிறது. ஒரு நாள் இந்த சிற்றுண்டி சாலை உணவகம் விடுமுறை விடுக்கப்பட்டால் அந்த ஒரு நாள் தெரியும் அந்த மனுஷனுடைய அருமை, அந்த உணவகத்தின் அருமை.
அந்த உணவினுடைய தரம். இதே சமயத்தில் பசி வேற எங்கேயோ சாப்பிடுகிறோம், 3 நாட்கள் தெரியும் புதிய உணவினுடைய கைவரிசை என்னன்னு. வயது சரியாக இருக்காது, வாந்தி எடுக்கும், சில பேருக்கு கழிவாங்க, சில பேர் வாந்தி எடுப்பாங்க, சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு அஜீரணம், கோலா, இது எல்லாம் உணவகம்தான். ஆனால் மனுஷன் இல்லையா சாப்பிட்றவன்? உயர் ரக சைவ உணவகமாக அசைவ உணவகத்தில் சாப்பிட்றதான் மனுஷனா அப்படின்னு கேட்பாங்க. அது அவர்கள் வழி. இங்கே உடலுக்கு வேலை கிடையாது, உள்ளத்துக்கு வேலை, மனதுக்கு வேலை, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, பாடி ஒர்க்கு கிடையாது, ஸோ வேர்வையும் கிடையாது. கொஞ்சம் வேர்த்தாலும் நம்ம என்ன பண்ணோமோ அதை பண்ணி அந்த வேர்வையை துடைக்க மாட்டோம், எவாப்ரேட் ஆகிறவளுக்கு போவோம். ஏசி போடு, தூசி படக்கூடாது, ஏசி வேணும், காரில் ஏசி, ஆலயத்தில் ஏசி, போகல எல்லாத்துலேயும் ஏசி. இல்லை, நான் குறைவாக சொல்ல, இது சுகபோகமான வாழ்க்கைன்னு சொல்லுது, தேவை போட்டுக்கிறோம். என்ன இல்லைன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் அசௌகரியமாக, கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யலாம், இப்படியெல்லாம் நம்ம இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்குற நம்ம உணவுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செல்வந்தர்கள் உயர்தர சைவ உணவத்துக்கு உயர்தர அசைவ உணவத்துக்கு போவார்கள் என்று சொல்லுவாங்க. செல்வந்தர்கள் அதனுடைய காரியம் என்னன்னு கேட்டால், அதுக்கு கீழே போய் சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு பல மடங்கு செலவு அதிகமாகும். 200 ரூபா ஒரு மீல்ஸ்னால் தாராளமாக சாப்பிடலாம். 200 ரூபாய்க்கு அது பேசும். அவனுடைய கிரியைகள், அந்த தட்டில் இருக்கிற பதார்த்தங்களும், சாப்பாடு, குழம்பு, ரசம், என்னமோ நம்ம கொடுக்குற அந்த 200 ரூபாய்க்கு பேசும். சாப்பிட்றப்ப நாக்குக்கும் ருசி, உடலுக்கும் பேலன், நித்திரை நல்லா வருது, உள்ளதெல்லாம் வாய்க்குள்ளே போனாலும் ஆசனத்து வழியே வெளியே போகுது. நல்ல மனுஷன், நீதிமான், அவன் உண்மையிலே நல்லவன். சரி, அந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன பிரச்சனைன்னா, அவங்க சாப்பிட்றவங்கள மனுஷனா இல்லைன்னா நல்லா உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது, வேர்வை வருது, சாப்பிட்டோன்னு ஜீரணமாகுது. என்ன சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது குடித்தா தான் ஜீரணமாகும் நம்ம ஆட்களுக்கு. குடித்தானா என்ன, ஏதாவது ஜூஸு, ஏதோ ஒரு டெசர்ட்டு, ஏதோ ஒரு ஆப்பிடைஸ், ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்ணும், சாப்பிட்ட பிறகு ஏதாவது சாப்பிடணும். அது அப்படி இல்லை, சாப்பாடே ஒரு கோர்ஸ் சாப்பிட்டோம். வேலையின் அனுபவங்கள் வித்தியாசம். அவன் உழைத்தால், அவன் வேர்வை சிந்தினா தான் அவனுக்கு தூக்கம் வரும். இங்கே வேர்வை சிந்தினா நமக்கு நித்திரையே போயிடும். கரண்ட் இல்லை, புருஷன் மனைவி நல்லா தூங்கிட்டு இருப்பான், எழுப்பி கரண்ட்டில் தெரியுமாண்ணா, அட போயா, பெரிய தீர்க்கதரிசி ஒரு கரண்ட் இல்லைன்னு சொல்கிறேன். தூங்கிற பெண்மையை எழுப்பி கரண்ட்டு போயிடுச்சு தெரியுமா, இப்படிலாம் கேட்டிருக்காங்க. அங்கேருந்து எனக்கு ஃபோன் வரும், பாஸ்டர் இந்த மாதிரி பண்ணுறார், எவ்வளோ நெருக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன. அம்மா என்னம்மா பாஸ்டர் எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு. அப்படியாம்மா என்ன ஆச்சு? நான் கரண்ட் போயிடுச்சுன்னா வேறு எதுனா ஆக்சிடென்ட் போல இருக்குன்னு என்னன்னு இவர் எழுப்பி என்னை கேட்குறார். இந்த மனுஷனை என்ன பண்ணுறது? இப்போ என் நித்திரையே போச்சு. எழுப்பி கேட்டார், கரண்ட் போயிடுச்சு தெரியுமான்னு கேட்டார். அப்புறம் திரும்பி பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டார், குறட்டு விட்டுன்னு. இப்போ எனக்கு நித்திரை வரல. சரி, நான் இப்போ எழுப்பிடலாமா, நம்ம 2 பேர் சேர்ந்த பிரதர் எழுப்பிடலாமாம்மா, இப்படியெல்லாம் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளால் அந்த ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க இயற்கை காற்று, இயற்கை உழைப்பு, உடல் உழைப்பு, கட்டிடம் கட்டுறாங்க, ஏறுறாங்க, இறங்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம உடலில் நல்லா சாப்பிட்டு வாக்கிங் போகிறதும் கிடையாது, உடற்பயிற்சிக்கு போய்ட்டோம். நம்ம மிஞ்சி போனோம், கொஞ்சமாக தின்னு நிறைய சாப்பிடும், உடற்பயிற்சியில் பார்த்துக்கலான்னு பார்ப்போம், அப்புறம் இன்றைக்கி பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், போய் அது ஒரு மாதிரி போயிடும். நினைப்போம் உடற்பயிற்சி செய்யணும்னு. ஏன் நான் இதெல்லாம் விளக்கி சொல்கிறேன்னா, ராஜ்யம் என்பது அதே தான். அந்த கிறிஸ்தவ உலகத்திலே இன்றைக்கி எல்லாத்துலேயும் சபை இருக்கும், எல்லாத்துலேயும் ஆராதனை இருக்கும், எல்லாத்துலேயும் இந்த உலகம் முழுதுமே இருக்கும். ராஜ்யம் குறித்து பேசுகிறவர்கள், ராஜ்யத்தின் சத்தியங்கள் அறிய வேண்டியதே ராஜ்யம்தான். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இது எப்படி சொல்கிறது, பிசாசினுடைய ஒரு கன்னியாகவே இருக்கும் ஆவிக்குரிய ரீதியில். ராஜ்யம் தர மற்றெல்லாம் பேசுவான், நகை எடு, நட்டு எடு, பொட்டு எடு, பூ எடு, புஷ்பம் எடு, வெள்ளையை உடுத்து, அதெல்லாம் பேசலாம். இது ராஜ்யத்தை கொண்டு போவோன்றது தான் இன்றைய உபதேசமாகவே ஒரு காலத்தில் இருந்துச்சு. நம்ம அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தோம், இல்லைன்னு சொல்ல, பிரிஞ்செல்லாம் வரல, உறிஞ்சி வரல, ஃப்ரம் பெண்டிகாஸ்டல் பேக்ரவுண்ட். ஆனால் இதில் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் வாழ்க்கையில். சரி, ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது அவருடைய நீதியை தேடுங்கள். இப்போ தேவ நீதியை நம்ம தேடுகிறதா இருக்கணும். தேவ நீதி, ராஜ்யம் எதிர்பார்க்கிற நீதி. அநேகருடைய ஜபங்களுக்கு பதில் வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அநேகருடைய ஜபங்களுக்கு பதில் வராது. நான் சொல்ல, விசுவாசி ஆகிறதுக்கு முன்னே வர ஜபத்துக்கு பதில் வேறு. காலைல 9 மணிக்கு ஜபம்னா 9:15 கிடச்சிடும். விசுவாசத்துக்குள்ளே வருகிற முன்பு
புறஜாதியாக இருக்கிற பொழுது இன்னும் தேவையாக இருக்கும். ஆண்டவருக்குள்ளே பூர்ணமாக மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுப்பதுக்கு முன்பு சொல்கிறேன். செய்கிற ஜபம்லாம் சும்மா நிற்காத பஸ்ஸு நிற்கும். எக்ஸ்பிரஸ் பஸ் வருது, ஆண்டவரை நிறுத்தும்னா நிறுத்துவான். என்னமோ ஒருத்தன் அப்படி நிறுத்தி ஏறினோடனே திட்டுவான்னு பார்த்தா, உன்னை பார்த்தால் அவன் சொந்த பிள்ளை மாதிரி சாடையில் இருந்திருக்கு. கையை போட்ட நம்ம விசுவாசி என்ன நம்ம பையன் இங்கே கை போடுறான்னு சொல்லி நிறுத்தினான்னா டக்குனு ஏறிட்டான். இறங்குன்னு சொல்ல முடியல. பார்த்தா மவுண்ட் சாயில் அப்படியே இருக்கான். டிரைவரோடைய பார்வை அப்படியே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பஸ் பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் நிறுத்தியிருக்கான். நம்மால் சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கான். அதே மனுஷன், அதே வாலிபன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே யாத்திரா புஸ்தகம் மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை. நேற்று வரைக்கும் செங்கடலில் திறந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டுறாரு. அப்புறம் அவனை கேட்க தெரியும், ஊழியர்கள் படலம் ஒன்று வரும். ஒன்று புதுசாக ஒரு ஆத்மா இவங்க துரத்தின்னு வருவாங்க. இல்லை இதே தேடின்னு போவோம், அங்கே இங்கே சுற்றின்னு வரும். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, ஜபங்கள் ஏன் கேட்கப்படல? ராஜ்யத்தில் ஜபங்கள் தேவை. அடிப்படை ரேஷன் கார்டு இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆதார் அட்டை கேட்குறான். சரி, ஆதார் அட்டை வந்துச்சு, ரேஷன் கார்டு வந்துச்சு, பேன் கார்டு இருக்கான்னு கேட்குறான். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு மானியமே போடுறேன்னு சொல்லலாம். இப்போ கையில் கொடுத்துட்டோம் 3000 ரூபா. அப்புறம் பேங்க்கில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படி சொல்லி தான் ஒருத்தர் பெரிய மனுஷன் வேலைக்கு இது ஆட்சிக்கு வந்து 15 வருஷம் ஆகுது, 5 லட்சம் காணும். நீ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நான் போடுறேன் 5 லட்சம். நான் அரசியல் பேச நினைக்க சொல்கிறேன். நான் 2 வாட்டியும் ஆள் தான், பேச்சு மூச்சே இல்லை. இதுவே எப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று. கேட்டால் குட்டை வச்சுருக்கிறேன்னா இல்லை பின்னாடி பிரச்சனை ஆகிடும்ன்ட்டு யாரும் எதுவும் கேட்கறது இல்லை. சொல்கிறேன் நான். இப்போ வங்கி அக்கௌண்ட் வேணும், அப்புறம் ஆதார் இணைக்கணும், அப்புறம் பேன் கார்டு ஆதார் எல்லாம் இணைச்சி ஒரு லெவலில் இருக்கணும். எங்கே என்ன ஆனாலும் அவங்கள போட்டால் அப்படி தண்டவாளம் ஏறிடும். கல்யாணம் ஆச்சா, விவாகரத்து ஆச்சா, கொலை வழக்கு இருக்கா, குற்றவியல் பின்னணி இருக்கா, எல்லாமே அந்த அப்படியே நம்மளுடைய வரலாறே தெரிஞ்சிடும். அது ஒரு நம்பர் அடிச்சா சரி. இப்போ நீங்கள் அந்த 666 வெளிப்படுத்த அதெல்லாம் போகக்கூடாது. நான் சொல்கிறது வந்து கேட்கணும். இப்போ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அதெல்லாம் ஒரு மனசு ஆளுவானலாம் சொல்லியிருக்கு இல்லையா, அதெல்லாம் போகக்கூடாது. ஏன் நான் இது சொல்கிறேன்? அதெல்லாம் நமக்கு வேணாம். ஏன் வேணாம்னு சொன்னால், ராஜ்யம் இதுக்குள்ளே இருந்தால் அது ரொம்ப தூரம் இல்லை, நமக்கு கிட்ட. இப்போது அந்த ராஜ்யத்தில் இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும். இந்த ராஜ்யத்தில் நீதி தெரிஞ்சால் தான் வாழ முடியும். உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சால் தான் வாழ முடியும். ராஜ்யத்தினுடைய சட்டம், ராஜ்யத்தினுடைய நீதி, அதான் ஜபம் கேட்கப்படாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ராஜ்யம் வந்து நீதிக்கு ரொம்ப ஈர்ப்பு சக்தி அதிகம். ஜபத்தை விட நீதிக்கு ஈர்ப்பு சக்தி ராஜ்யத்தில் அதிகம். இது பிரசங்கம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயும் கவனத்தை திருப்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஆனாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை. ஊடகத்தில் பயணப்படுற அன்பான சார்லுக்கும் சேர்த்து சொல்கிறேன். இதை கேட்டுட்டே வேலை செய்யலான்னாக்கா கோட்டை விட்டுருவீங்க. உண்மையிலே தேவ கோட்டத்தையும் விட்டுருவீங்க. ஜபம் இந்த இடத்துல கேட்கப்படலாம், கேட்கப்படாமலும் போகலாம். ஆனால் நீதி ஒன்று இருக்குது பாருங்கள். ஜபம் பண்ணுவதற்கு முன்பே உங்களை ராஜ்யம் உங்கள் மத்தியில் இறங்கும். நீதி உங்களிடத்தில் நீதி இருக்கணும். நம்மளுடைய நீதியெல்லாம் கந்த குப்பை அதையெல்லாம் இருக்குன்னு நான் இல்லைன்னு சொல்ல, அது நம்ம சுய நீதியை சொல்கிறது. ராஜ்யத்தினுடைய நீதி உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால், சுயநீதிக்கும் ராஜ்ய நீதிக்கும் இருக்குது. உன்னுடைய வாயை புகழும். யாருக்காவது ஏதாவது 100 ரூபா சில்லற மாற்றி 10 பேருக்கு 10 ரூபா கொடுத்துட்டோம்னா நம்ம நினச்சிக்கொள்வோம் மிகப்பெரிய ஒரு கொடையால் நம்ம நினச்சிக்கொள்வோம். அந்த 10 ரூபாய்க்கு வழி இல்லாதவங்க விஷ் பண்ணானாக்கா ரொம்ப பெருமிதமாக இருக்கும். சொல்கிறேன். இதே மாதிரி டிஜிட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரி, நம்ம பெரிய காரியம் செஞ்சுருக்கோம், நம்ம மனசு. உன் வாய் அல்ல பிறத்தையானுடைய உதடுகள் உன்னை புகழணும். உன் உதடுகள் என்ன உன்னை உத்தமன் என்று பிறர்னு சொல்லணும். இதெல்லாம் சுயநீதிக்குள்ளே வருது. அந்த சுயநீதி தான் சாம்பல் ஆகணும். இந்த சுயநீதி தான் கந்தையாக இருக்குது. இதை வந்து கர்த்தர் சட்டை பண்ணுறது இல்லை, அசட்டை பண்ணுறாரு. இதெல்லாம் ராஜ்யமே கண்டுகொள்ளாது. ஆனால் தேவனுடைய நீதி என்றால் ராஜ்யம் நிச்சயமாக செவிசாய்க்கும். அந்த தேவ நீதி என்ன என்பது தான் இந்த காலை வேளையிலே ரத்ன சும்மா தியானித்து கடந்து சொல்ல போகிறோம். முதலாவது என்னவென்று கேட்டால், மத்தேயு 3:15 ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இப்போது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது. தேவ நீதி உடையவர்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், ஞானஸ்தானம், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். இந்த மனம் திரும்பி எடுக்கிற பொழுது இயேசுக்கே ஞானஸ்தானம் தேவைப்பட்டது என்று சொன்னால், நம்ம போல சாதாரண சபையாருக்கு, சாதாரண விசுவாசிகளுக்கு, அற்ப விசுவாசிகளுக்கு எவ்வளோ அதிகமாக தேவைப்படுகிறது என்று இருக்கும். சில பேர் பிரசங்கத்துக்கு வருவாங்க. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்தால் பெரிய சபை தீட்டா மாதிரியே காணப்படும்.
ஆனால் பிரசங்கம் வேணும், அபிஷேகம் வேணும், நான் இதுவாக்கும் அதுவாக்கும். அதுதான் சொல்கிறேன், மார்க்கம் வேறு, நிறுவனம் வேறு, ராஜ்யம் வேறு. நீங்கள் மார்க்கத்துக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா அது விஷயம் வேறு, சபைக்குள்ளே அதாவது நிறுவனத்துக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா அது விஷயம் வேறு. ஏன்னா அந்த நிறுவனம், அந்த சபை எனக்கு வந்து ஒரு நிறுவனத்துக்கு பின்னணியில் இருக்குது. என் பொண்டாட்டி நர்ஸாக இருக்குது, என் புருஷன் வாதியாராக இருப்பார். அந்த நிறுவனம் அவை மாறிடுது இல்லையா? எங்கே தேவ நீதி இருக்குது, அதனால் அநீதிக்காரன்னு சொல்ல வரல. ஒரு ஊழியத்துக்கு பின்னால் இதெல்லாம் இருக்குது, அந்த நிறுவனத்தில் அந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, அதுக்கு அவங்களாக எழுப்பப்பட்டது இது. அதுதான், அதுக்குள்ளே இருந்தால், இந்த வேலையில் இருந்தால் அந்த ஆலயத்தில் இருக்கணும். அந்த வேலையில் இருந்து நீ அந்த ஆலயத்தில் இல்லைன்னா வேலை நாளைக்கு பிரச்சனை ஆகிடும். இப்போ 50 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, பாதி இது கிணறு தாண்டியாச்சு, பிள்ளைங்கள்லாம் பாதி வயசுக்கு மேலே போயிட்டாங்க. இப்போ நான் திடீர்னு தேவ நீதின்னு சொல்லிட்டு நான் வேறு சபைக்கு போகணுன்னாக்கா நாளைக்கு சீட்டை வச்சுருவோம். இப்போ எது ஆட்டி படைக்குது நம்மளை? இயேசுவா நிறுவனமா? நிறுவனம். சரி, இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அல்லேலூயான்னு சொல்லிட்டு நல்ல வெண்வஸ்திரம் தரித்து இயேசு ரட்சிக்கிறார், இயேசு என்னென்ன செய்கிறாரோ இயேசு எல்லாத்துக்கும் ஒரு எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம், சட்டையில் போட்டுக்கலாம், இல்லை பேட்ஜ் கீஜ் எல்லாம் குத்திக்கும். நாளைக்கு காலைல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆஃபீஸரோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டாஃபு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இப்போ என்ன செய்கிறாங்க? அவங்க நாளைக்கு போய் பார்க்குறப்ப தெரியுது, இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு டேனியல், ஐசக்குன்னு எல்லா பரிசுத்தவான் பேர், ஒரு 3 பரிசுத்தவான் பேர் வச்சு நீங்கள் ஒலா வரலாம் சபைக்குள். வெண்வஸ்திரம் தரிக்கலாம், அல்லேலூயான்லாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆராதிக்க. சத்தியமாக இதெல்லாம் நடக்கும். நாளைக்கு காலைல போனால் ஆறுமுக சாமியாக இருப்பான். இந்த வஸ்திரம், இந்த வேஷம் வேறு. அங்கே போய் எல்லாம் சொன்னேன்னா சீட்டை கழிச்சு போடும் கவர்மெண்ட்டு. உடனே எந்த அடிப்படையில் வேலை கிடச்சிது? என்ன வகுப்பு வாரியத்தில் நீ வந்த? இப்போது ஒரு ஞானஸ்தானம் உன்னை எங்கே மாற்றிச்சு? தாழ்த்தப்பட்ட வகுப்புலேருந்து இப்போ என்ன அது பின்தங்கின வகுப்புக்கு வந்திருக்கு. இப்போது உனக்கு வேலையே இப்போது அதை பார்த்து கொடுத்தோம். இப்போ நீ இதை மாறிட்ட. எப்படி நீயே போறியா, நானே அனுப்பிட்டா? இப்போ அல்லேலூயா என்ன ஆகும்? அரோகரான்னு ஆகிடும். இப்போ என்ன சொல்லலாம்? எது நடத்துது? இதுக்கு தான் சொல்கிறது, ராஜ்யத்துக்குள்ளே வருகிற பொழுது, இந்த ராஜ்யத்தை தேடுகிற பொழுது அவருடைய நீதி கூட வரும். ஞானஸ்தானம் எடுக்கிறது வலிக்கு நிவாரணத்துக்கு அல்ல, மன வலிக்கெல்லாம் இல்லை, ராஜ்யத்திற்காக நம்ம எடுக்கிறது. ராஜ்யத்தின் ஞானஸ்தானம். விசுவாசம் எடுக்கலாம். கேன்சர் வச்சு ஞானஸ்தானம் எடுத்து மாறிட்டோம், சரியாயிடுக்கலாம் சில பேருக்கு, அது அவங்க விசுவாசம். ஞானஸ்தானத்தில் நோய் வரல, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இங்கே ஞானஸ்தானமே செல்லுபடி ஆகாது. ராஜ்யத்தில் என்ன ஞானஸ்தானம் செல்லுபடி ஆகாது? விசுவாசத்தை எடுத்தால் செட் ஆகாது. அதுக்கேற்ற கிரியை தான் இருக்கும். உங்ககிட்ட நீதி எதிர்பார்க்க முடியாது. மனம் திரும்பி எடுக்கிற பொழுது, அந்த மனம் திரும்புதல், அந்த சத்தியத்தை கேட்குற பொழுதே நமக்கு உண்மையான மனம் திரும்புதல் இருக்கிற பொழுது பாதிக்கு பாதி நம்ம என்ன செய்யும் என்றால், அது குத்தி கிழிச்சி ரண வைத்தியமாக்கி பரிசுத்தால் ரண வைத்தியராக எழுந்தருள்வார். இந்த வசனத்தை கேட்டு நிறைய பேர் வெம்பி அழுதுருக்கான். நான் பிரசங்கம் பண்ணதுனால அழுதான்னு நினைக்காதீங்க, அவ்வளோ கோரமையாக இல்லை. சொல்கிறது வந்து அந்த வசனம் வந்து குத்தியிருக்கு. ஐயோ பாஸ்டர், எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாது. இந்த விஷயத்தில் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் தனியாக பேசலை, செய்தியை பார்த்து யூடியூப்பில் பார்த்துட்டு வர்றது. இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஆண்டவ மாதிரி நான் என்ன செய்யணும்னு கேட்டேன் இல்லையா பவுல். அன்றைக்கி நைட்டு அது ஆயத்தமாக இருக்குது ஞானஸ்தானத்துக்குன்றதுனால அந்த கண்ணோட்டில் தான் அந்த காலத்தில் அப்போஸ்தலர் கொடுத்தாங்க. நம்ம வந்து ஆள் பார்த்தோன்னு கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அடுத்த வாரம் வந்து உட்காருவோம் நம்ம நினச்சி கொடுக்குறோம். அவன் இது மாதிரி 10 இடத்துல எடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி போனீங்கன்னா அவன் அப்படி வருவான். உங்களுக்கு கவுன்ஸில் வேலை செஞ்சிங்கன்னா, நம்பரில் வேலை செஞ்சோன்னா, உங்கள் சபையில் எத்தனை ஆத்மா, எங்கள் சபையில் எத்தனை ஆத்மா, ஊழிய ஆரம்பித்து எத்தனை ஆத்மாக்கள் தானா, இந்த எல்லாம் போனோம்னாக்கா ராஜ்யம் இல்லை, பூஜ்ஜியமாகிடும். இது ராஜ்யத்துக்கு எதிரானது. தலைகள் என்றதெல்லாம் தலையை நீங்கள் என்னமோ, அதுக்கப்புறம் வந்து வகுப்பு வாரியம் உள்ளே வரும். ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ், எல்ஐஜி, எம்ஐஜி, ஹெச்ஐஜி மாதிரி ஆகிடும். ஹையர் இன்கம் குரூப்பு, மிடில் இன்கம் குரூப்பு, லோயர் இன்கம் குரூப்பு. சில்லறையாக போகிறது லோயர் இன்கம் குரூப்பு, பெரிய டிஜிட் கொடுக்குறது ஹையர் இன்கம் குரூப் ஆகும். அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறேன்னா, அது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அது வந்த காரியம் நாசமாக போயிடும். எதுக்கு அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அது நிறைவேறாது. ஜனங்க வருவாங்க போவாங்க, அப்படியே ஒரு குளிர்ந்த சபையாக இருக்கும். அப்புறம் ஜனங்களை பார்த்து பிரச்சனை பண்ண வேண்டியதாகிடும். அப்புறம் நம்மளுக்கே ஒப்பீனியன்ஸு, சஜஷன்ஸு, சாக்கடை தண்ணி போலன்னா ஒப்பீனியன் சஜஷன்ஸ் தான் இவன் எழுதியே போடுவான். இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணாதான் வலிக்குது. என்ன வலிக்குது? அதுதான் இந்த பிரசங்கம், சூடான பிரசங்கம்லாம் இங்கே எடுபடாது. இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு அன்பாக இருக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சமாதானம் தருவார், இயேசு இதை செய்கிறார், இயேசு அதை செய்கிறார்.
ஏசுன்னே இருக்கும். எல்லாம் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு கிளம்பிடும். ஒரு 1/2 மணி நேரம் இதே சொல்லிட்டு வந்த கதை போன கதை கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் வாழ்வியல் சம்மந்தப்பட்டதாக பேசணும்னு சொல்லி இங்கே மைக்ரோ பிஸ்னஸ் மேக்ரோ பிஸ்னஸ் எல்லாம் ஓடும் பிரசங்கத்தில். பணம் முக்கியப்படுத்தி பேசுகிறப்போ ஆண் கேட்பான் பாவம். இது எல்லாம் ராஜ்யத்துக்குரியதல்ல. இதெல்லாம் ராஜ்யத்தினுடைய நீதி என்ன என்று கேட்டால், நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானத்தில் பண ஆசை சுக்குநூறாக போயிடும். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீமோன் மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டான். பிலிப்பினால் நடந்த அப்படியே அற்புதங்கள் எல்லாம் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிட்டான். நம்மளும் எவ்வளோ பண்ணி பார்த்துருக்கோம், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது நம்ம செய்கிற மிராக்கிளுக்கு. அவன் சொன்னான், சீமோனுடைய வழியில் சொல்கிறேன், இந்த மனுஷன் பைபிள் ஒண்டி தான் வச்சுருக்கான், அவன் வர்றதே மிராக்கிளாக இருக்குது. நேற்று பார்த்தோம் சைக்கிளில் போனோம், அதுக்கு முன்னே பார்த்தா நடந்து போனோம். அதுக்கப்புறம் அந்த மனுஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 6 பேக்கெட் போட்டுன்னு ஒரு வாலிபன் பைபிள் கையில் எடுத்து வந்தால் அது அருள் பாஸ் தான், வேறு யாரும் இல்லை. 2001 ஸ்டோரி சொல்கிறேன். திடீர்னு பார்த்தா லண்டனில் இருக்கிறாரு. ஃபேஸ்புக்கில் பார்த்தா திடீர்னு பார்த்தா எப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் வருவார் போவார் எல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. நம்மளும் என்கிட்ட நிறைய பேர் ஓப்பனாகவே சொல்லிடலாம், நாங்களும் பாஸ்ட் ஆகணும். அவங்க தாராளமாக தீர்க்கதரிசனம் உரைக்கிற ரகசியம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம பையன் 4 காசு பார்ப்பான். வெளிப்படையாகவே சொன்னாங்க. அது கோச்சுக்கும் கோச்சுனாங்க. சொல்ல நாட்டில் எவ்வளோ சொல்லி நீங்கள் பார்த்தீங்க, தொழில் ரகசியம் சொல்லி தர மாட்டீங்க, கூட வச்சுக்கோங்க இவனை. நம்ம அந்த மாதிரியே இல்லை சிஸ்டர், இதான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் நல்லா சாப்பிட்றீங்க, எங்கள் வீட்டில் நல்லா எவ்வளோ நல்லா பழகுறீங்க சகோதரத்துவத்தோட. சம்பாதின்னு வரப்போ நீங்கள் டேக்கிங் யுவர் ஓன் ஸ்டாண்ட். இல்லை பிரியாணி செய்ய கேளு, நான் சொல்லித்தரேன். லகுவாக வேணும். ஜபம் பண்ணுறீங்க, அப்படி கவர் வாங்குறீங்க, கட்டாக எடுக்கிறீங்க, கேட்காம எடுத்து வந்து கொடுக்குறோம். அந்த மாதிரி சொல்லிட்டான். அப்படி சொல்லிட்டான். நீ கேட்டு நான் கொடுத்து நான் பார்த்ததில்ல, தானே வந்து கொட்டுறான் இல்லையா. ட்ரெஸ் வாங்கி தரேன் எல்லாம் அவங்க எதிர்க்கே நடக்குது. இது அந்த நாட்டில் இல்லை, நீ எந்த நாட்டில் இருந்தாலும் இது நடக்குது. நான் வீட்டில் இருந்தாலும் நடக்குது இது. என்ன அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கிறேன், ஒருத்தர் இது வாங்கிட்டு தரான், ஒருத்தர் அது வாங்கிட்டு தரான், சாப்பிட்டியான்றான். ஒருத்தர் சாப்பாடு என் வீட்டுக்கு வந்திருக்கோம், ஒருத்தர் சாப்பாடு வச்சு நிற்கிறான். அடுத்த வேலைக்கு இந்த வீட்டில் இந்த வேலை சாப்பிட்டேன், நைட்டுக்கு என்ன சாப்பிட்டு வச்சுக்கோ. நான் சொன்னேன், கொடுத்தா ஆண்டவர் கொடுப்பார், காட்டினார்னா போட்டார்னா போடுவார், வறண்ட தண்ணீரற்ற நேரத்தில் நடக்க செய்தால் கர்த்தர் கிருபை தருவார். வளத்தில் நடத்துகிறார், தடையே இல்லை, செய்யணுக்கு தடைப்பட நடக்க. இது வேறு ட்ராக்கு சிஸ்டர், இதெல்லாம் வராது, ஏதாவது சொல்லி கொடுத்து வர்றதில்லை. தீர்க்க தரிசனம் வரைக்கிறதெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் இந்த மாதிரி கேட்காம கொல்லாமல் அவனே கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் அவன் கொடுக்கணும். யார்? என் பையன். அவனும் யாரையும் எதுவும் கேட்க மாட்டான். அவங்களா கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி கொடுத்துட்டு போங்க. என்ன, நாங்கள் உங்கள் பக்கம் வரமாட்டோம், நம்ம பக்கம் கடை போடலைன்றதும் சொல்ல அந்த அம்மா. உங்கள் கடை பக்கமே வரமாட்டோன்ற மாதிரி சொல்ல. நாங்கள் ஏதோ எங்களை வைத்த கழுவின்னு போகிறோம். ஏன்னா இது ஃபாஸ்ட் க்ரோத். இது நாங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சு வர சம்பளம் வந்து ஒரு பிரசங்கத்தில் நீங்கள் சம்பாரிச்சிட்டு போகிறீங்க வெளிநாட்டிலேருந்து வந்து. இவ்வளோ டீட்டெயில் நானே பார்த்ததில்ல. பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது. மனம் திரும்பி எடுக்கிற ஞானஸ்தானத்தில் இந்த தெய்வீகமாக பார்ப்பான். கொடுக்குற அம்புட்டு பேரும் காசாக பார்க்கல, தெய்வீகமாக பார்க்க. எதுவாக இருந்தாலும் அவன் 5 ரூபா இருந்தாலும் சரி, 5 கோடியாக இருந்தாலும் சரி, தெய்வீகமாக அவங்க பார்க்குறப்ப தான் அந்த இது தன்னார்வமாக வரும். இந்த 10% மேலே போகுது அந்த மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு 10% மேலே போகுது தசபாகம். யாரும் கொடுக்குறவங்களாம் 10% உரியவங்க இல்லை. அவன் மொத்த சம்பாதியம் எனக்கு தெரியும். அதே எளிமையான சம்பாதியம் பண்ணுறான். அதில் 10% பார்த்தா அவன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தானே தரணும். ஆனால் அவன் கொடுக்குறத பார்த்தா எங்கேயோ போகுது, தசமாகத்தும் தாண்டி போகுதுன்னா நல்ல துறை அது. நான் வரேன், நான் வரல, என் பையனை அனுப்புகிறேன். இது தரதுலையாக இருக்குது, உருப்பட மாட்டேன்து. ஒரு பக்கம் பரிசுத்தம் வந்துடுது, கூடி கிடையாது, எதுவும் கிடையாது, சுத்தம் வந்துடுது. பரிசுத்தம் வந்துடுறப்போ எல்லாத்தையும் அழிஞ்சு போயிடுது. பணத்தும் வருதுன்னப்போ அப்போ என்ன, இதை விட வேறு என்ன இண்டஸ்ட்ரி வேணும்? இப்போது ஒரு பிரசங்கத்துக்கு இவ்வளோ சுத்தமாக கணக்கு பார்க்கல, கணக்கு பார்க்க முடியாத அளவுக்குலாம் வருது. அதெல்லாம் நான் கணக்கு பார்த்து சொல்கிறேன். அதுதான் இந்த அதாவது அது கேட்கறதுக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்தது. அப்படியா, எந்த பாஸ்டர் இதுன்னு தான் கேட்டேன். அவங்க மொட்டையாக சொன்னாங்க, நீங்கன்னு சொல்லாமல் மொட்டையாக சொன்னாங்க, இப்படி வருது அப்படி வருது. அப்படியா சிஸ்டர், எந்த பாஸ்டர் அப்படி சம்பாதிக்கிறான்? நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோமா? ஆஹா,
என்ன ஆண்டவரே அப்படியா நடக்குது. ஆமாம், ஏன்னா நம்ம கவரை அவங்க எதிர்க்க என்ன பிரிச்சா பார்க்க போகிறோம். ஆனால் அவன் கவர் கொடுக்குறப்ப எழுதி கொடுக்குறானா என்னென்னமோ சொல்கிறோம். நம்ம கேட்டுக்குவாங்களே, சின்ன குரூப் நான் எவ்வளோ கொடுத்த பாஸ்ட்டுக்கு, நான் எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கிறேன், நான் எவ்வளோ கொடுத்தேன், அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி சொல்லுது. அங்கே மொத்த சம்பளம் மாதத்துக்கு உழைச்சி வர்றது ஒரே ஒரு பிரசங்கத்தில் வாங்கி வாரிட்டு போகிறப்போ என் புள்ள அந்த துறைக்கு வந்தான். என்ன சரி பைபிள் காலேஜ் போய் அதெல்லாம் பைபிள் காலேஜ் நிறைய பேர் படிச்சுக்கிறான், அந்த மாதிரி இப்படி தான் பண்ணுறானா? நேராக மேட்ருக்கு வரேன், நீங்கள் சொல்லி தர மாட்டீங்க, போங்க. கோச்சிக்கிடுச்சு. அடுத்த வாட்டி வந்தோன்னு திருப்பி கோச்சிக்கிறாங்க. எந்த நாட்டுக்கு எத்தனை வாட்டி போனாலும் கோச்சிக்கிறாங்க. பையனை பாருங்கள் வளர்ந்துனே போகிறான், உங்களால் தான் அவன் கெட்டு போகிறான் அப்படின்றாங்க. சொல்லி கொடுத்தா அவங்க திருந்திருப்பான்ல. ஐயோ இது என்ன சொல்கிறது தெரியல, சிச்சின்னு வந்துடுவேன் நான். ஆனால் பேதுரு கோவம் வந்துட்டு அவரை போட்டு ஸ்மாஷ் பண்ணி அவரை கந்தி அப்படியே சாடி தள்ளிடுறார். பேதுரு பணம் நாசமாக போட்டோம், என்ன கசப்பான பிச்சையிலும் பாவக்கட்டில் அங்கே போட்டிருக்கோம். இது ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ளே இருக்குது. பரிசுத்தாவி பெறுகிறதுக்கு அளவுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. இப்போ காத்திருப்பு கூட்டத்துலாம் வந்தவங்கள என்ன கால்குலேட் பண்ணுவோம். எல்லா வேலைக்கும் ஓடி போயிடுறீங்க. சபையில் எல்லாம் பிரசங்கம் அப்படி நடக்கும். அந்த காலத்தில் எல்லா வேலைக்கும் போகிறாங்க. காத்திருப்பு கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இது ஒன்றா இங்கே ஒன்றா இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அது சனிக்கிழமை வைப்பாங்க. சரி அதெல்லாம் தப்பு இல்லை, நானும் அதெல்லாம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், வந்திருக்கேன். மற்ற நாளுக்கெல்லாம் வரமாட்டாங்க இல்லையா, அதனால் எல்லோரும் திட்டி தான் அதை எடுப்பாங்க. இத்தனை பேர் 1000 கணக்கில் வருது, விரல ஊட்டியான்ற அளவுக்கு தான் ஜனங்க இருக்கிறாங்க, அவங்க தான் அபிஷேக கூட்டத்துக்கு வராங்கன்னு. அப்போது அபிஷேக கூட்டத்துக்கு வரவங்கள, இந்த மாதிரி காத்திருப்பு கூட்டத்துக்கு வரவங்களே ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. எல்லா வேலையும் விட்டுட்டு கத்திரிக்காக அபிஷேகத்துக்காக காத்திருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அபிஷேகத்துக்குன்னே செமினார் வைப்பாங்க. இப்போது இருக்கா என்னன்னு தெரில, இருக்கும். அந்த காலத்தில் இருந்துச்சு. காலையில் லீவ் போட்டு 10 to 3 வந்து அந்த அபிஷேக ஆராதனையிலே இருப்பாங்க. பாடலாம் மாட்டாங்க, ஃபுல்லாக அந்நிய பாஷை அப்படி ஓடும் ஒரு காலம். இதில் பார்ட்டிசிபெண்ட்டை பார்த்தோன்னா ஆடியன்ஸ் எல்லாரையும் வந்து சொல்கிறது என்னென்னா, எல்லா வேலையும் விட்டுட்டு தேவராஜ்யத்தை தேடுறீங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வாதம். உண்மையிலேயே ஆசீர்வதிச்சார், எல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஏன் சொல்லனாக்கா அந்த அபிஷேகத்துக்காகவே இவங்க அந்த தாகம் அதிகமாக இருக்குது. நோய் நொடினா வர்ற குரூப் வேறு, கல்யாணம் ஆகலைன்னா வர குரூப் வேறு, புள்ள பிறகுலாம் வர குரூப் வேறு. இது அபிஷேகத்துக்காக வருதுன்றப்ப பார்த்ததில்லை. அபிஷேகத்தை மேல் வீட்டாரையிலேருந்து ஆரம்பிப்பாங்க பிரசங்கம். முடிக்கிறதுக்குள்ளே அவனை ஒரு வழி பண்ணி அவன் உண்மையிலே அபிஷேகம் பெற்றுவான் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன். இப்போ சீமோனை பார்க்குறப்ப அப்படி தான் தெரியும். என்ன மாதிரி ஒரு மாய வைத்தக்காரன் இப்பொழுது அபிஷேகத்துக்காக தாகமாய் வந்து வாஞ்சிக்கிறான். உள்ளே தான் தெரியுது மேட்டர் என்னான்னு. அவன் நல்ல ஒரு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க, நல்ல பிஸ்னஸ் மைண்ட். அவன் கரெக்டாக வந்தால் நேராக மேட்டருக்கு நேராக வரேன், பேதுரு என்ன வேணும் நம்ம பார்த்து பேசி முடிச்சுக்கலாம், இதே மாதிரி நம்மளுக்கு வேணும், என்னவோ உங்களை கவனிச்சுக்கிறோம் நாங்கள். அது யாருக்கிட்ட? பேதுருக்கிட்ட. அன்றைக்கி அந்த செம்பட பிஸ்னஸ்மேன் வேறு. அதுதான் ராஜ்யத்தின் நீதி. என்னென்னா பணம்லாம் வேறு இடத்துல வச்சிடணும். பண சிந்தெல்லாம் மன சிந்தை வந்து கமர்ஷியலாக வரக்கூடாது. சபைக்குள்ளே வரப்போ பொண்ணுக்கு பையன் கிடைப்பானா, பையனுக்கு பொண்ணு கிடைப்பானா, 2 வீலர் 4 வீலர் ரெண்டலு, பையிங் செல்லிங்கு, லேண்டு டீலிங்கு, இந்த OLX nobroker.com அந்த மாதிரிலாம் உள்ளே வரக்கூடாது. வந்தாமா கனம் துதி மகிமை கத்திரிக்கையே செலுத்தணும். இதுக்குள்ளே குடுக்கல் வாங்கலும் இருக்கக்கூடாது. தர்மம் செஞ்சுன்னா வாங்க உங்கள் எதிர்க்க வச்சு செஞ்சுட்டு போயிடு. தனியாக போய் தர்மம் பண்ணுறட்டு அதெல்லாம் பண்ணிட்டு குளிக்க போய் சேராக்கிடாதீங்க மறுபடியும் வாழ்க்கை. ஏன்னா அந்த மாதிரி நிறைய இங்கே நடக்கலை, நிறைய இடத்துல நடந்திருக்கு. தானம் பண்ணுறேன் தர்மம் பண்ணுறேன்னு விதவைக்கு இதை செய்கிறேன் அது செய்கிறேன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறப்ப எல்லாம் 60+ விதவைங்களை கொடுத்தார். ரொம்ப எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் 30+ விதவைங்க வந்துடுச்சு. அந்த கேள்விங்க கட்ட சேரலாம் வேணாம், நைட்டி எடுத்துன்னு வந்துச்சு அந்தம்மா. அப்புறம் வாட்ஸ்அப் தான் இருக்குது இல்லையா, இந்த மாடல் எடுத்தோம் அந்த மாடல். கட்சியில் பார்த்தா எங்கேயோ போயிடுச்சு கதை. ஆர்வனுடைய கன்றுக்குட்டி ஆராதனை லெவலில் போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வச்சுக்கூடாது. சபைக்குள்ளே நடக்குதா தர்ம காரியங்கள், சபை தலைமை தலையிடுதா செய்யுங்க. நீங்களே கொடுங்க, எதிர்க்க வச்சு கொடுங்க, அதோடு போயிடுங்க. நம்பரை கும்பரை கொடுத்துட்டு மெம்பர் ஆகிட போகிறீங்க. அப்புறம் ஃபேமிலியில் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். குளிக்க போய் அழுக்காயிடும். அதனால் அப்போ சில பார்த்தாங்க தர்ம காரியத்துக்கெலாம் வேறு எழுப்புறேன், அவங்களுக்கு கொடுத்துடலாம். இதெல்லாம் அம்புட்டு பணமா? ஆமாம், ஆட்டியை போட்டானா அது அவனாச்சு கர்த்தராச்சு.
சபையாருக்கும் தெரியும் இதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்தாச்சு, இவங்க தான் பார்த்துக்கிறாங்க, நாங்கள் இதை தலையிடல. அப்பம் பிட்கிறதுலையும் உபதேசத்தில் போதிக்கிறதுல தவிர வேறு எதுலேயும் நாங்கள் போகல. திருவிருந்து, அதாவது அப்பம் பிட்கிறதுலாம் திருவிருந்து, இதில் நாங்கள் சுத்தமாக காத்துக்கொள்கிறோம். இது பல விஷயங்கள் காக்கும், சபையாரை காக்கும், எங்களை காக்கும். எங்களுக்கு இருக்கிறதே போதும், உண்டது உறங்குது இருக்கிறதா போதும். இப்போ ஞானஸ்தானம் எந்த கோட்பாட்டில் எடுக்கிறாங்க? கல்யாணம் ஆகணுன்னு எடுக்கணுமா? அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஞானஸ்தானம் இருக்குது. இருக்குன்னா என்ன, பைபிள் இல்லை, நம்ம தான் பண்ணுறோம் இல்லையா? ஒரே வெட்டு, கன்வெட்டு, மின்வெட்டு மாதிரி ஒரு கன்வெட்டு. பையன் எவ்வளோ விரும்பிட்டான், சரி அதை கிறிஸ்தவ மாறி கன்வெர்ட் பண்ணுறது தான். இதுதான் உண்மையான கன்வர்ஷன். நாங்களாம் மாறி வந்ததெல்லாம் மனம் திரும்புது. சொத்து சோகம், மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். சொல்கிறேன், இப்போ இவன் வந்து எங்கேயும் பாஞ்சு விட்டான். நம்ம தீனால் தீட்டுப்பட்டது போகிற நம்ம பையனோ பொண்ணோ மாறிடுச்சு. சரி என்ன பண்ணுறது? அங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விருத்த செய்யணும், இங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஞானஸ்தானம். அது வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி பட்டியம் வந்து வாசலில் நிற்குது. இதெல்லாம் செல்லுபடி ஆகும். தேவ நீதி, எல்லா நீதி நிறைவேறி போது இடம் கொடு. இயேசுக்கு சேர்த்த ஞானஸ்தானம் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், ராஜ்யத்தின் சத்தியத்தின்படி வருகிற பொழுது அபிஷேகம் காத்து கொண்டிருக்குது தனி நபருக்காக. அப்போ அவர் மனுஷகுமாரன், தேவகுமாரன். அது தெரியும் எல்லாருக்கும். பிரதம மந்திரியோட பையன், சிஎம்மோட பையன், வருங்கால சிஎம்ன்ற மாதிரி தெரியும். தேவ பிதாவினுடைய குமாரன் இவர் கண்டிப்பாக அந்த மாட்சிமைக்குள்ளே போவாருன்னு. ஆனால் இப்போது நான் மனுஷனாக தான் இருக்கேன், இப்போது இடம் கொடு. உங்களுடைய செருப்பில் இருக்க வாரவுக்கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, நானும் உங்களுக்கு ஞானஸ்தானம் தர்றது, நீர் அக்கினியில் கொடுக்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எல்லா நீதியை நிறைவேற, எல்லா நீதியும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அதுதான் ராஜ்யத்தை திரும்பி பார்க்கும் என்றால், ராஜ்யம் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றால் உங்களிடத்துல இந்த நீதி இருக்கணும். ஞானஸ்தானம் சாயங்காலம் கூட கொடுத்துடலாம் சில இடத்துல. இப்போ பேசி முடிச்சோன்னே எல்லாரும் கையை தூக்கிடுவாங்க ஒரு உணர்ச்சி வசப்பட்டு. நீதியில் நடக்கணும். முதல்ல நீங்கள் பணத்தை ஜெயிக்கணும். பணத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னா, திடீர்னு ஒன்று பார்க்கும், நம்ம சோதிக்கிறதுக்குன்னே நமக்கு யார் ரொம்ப பிடிக்கலையோ, மாமியாருக்கெல்லாம் திடீர்னு வேச்சு போடு, பரியசு, பென்ஷனெல்லாம் வந்து மாமியார் சொல்கிறேன், மாமியார் மருமக சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்லி தெரியும். அநியாயத்தில் நான் காலேருந்து வேலை செஞ்சுட்டு வரேன், 30 நாள் வேலை செஞ்சுட்டு வந்துடுறது. அந்த கேள்வி பென்ஷனே ஒரு மாதம் வாங்கிடுது, வேலைக்கு போகாமே. அது ஒரு காலத்தில் வேலைக்கு போச்சு. இப்போ அதனால தான் 35,000க்கு மேலே பென்ஷன் வருது அந்த ஆண்டிக்கு. இது வேலைக்கு போய் பென்ஷன் வாங்குது. பத்தாவதுக்கு வேஜ் போட்டு அரியர்ஸுன்னு போட்டு அது ஃபியூ லேக்ஸ் வருது. என்ன பாஸ்டர் இது அநியாயமாக இருக்குது, துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, நீதிமான் நான் மடிக்கிறேன், இதெல்லாம் நானே சொல்லணும். அவ்வளோதான். பணத்தை ஜெயிக்கணுன்றது வந்து நமக்கு நேர் எதிர்மறையாக ஆகாத ஒரு நபர் இருக்குது. சரி, அது ஏன் ஆகலைன்னு உங்களுக்கு தெரியும். மாமியார் மாறுமோ எவன் ஜெபம் பண்ணாலும் இணையாது. என்ன சரி, ஏதோ நம்ம பொழைச்சின்னு போகுது. அந்த காலத்தில் உழைச்சது 2005 கவர்மெண்ட்டே பார்த்து நிறுத்தி பிடிச்சி தமிழ்நாட்டில், இந்தியாவில். 2005க்கு அப்புறம் வர அப்பாயின்மெண்ட்டில் நோ பென்ஷன், ஆல்வேஸ் பி இன் டென்ஷன். பென்ஷன் வாங்கினா டென்ஷன் இல்லை. இப்போ பென்ஷன் வாங்குகிற பென்ஷனர்ஸுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குது. எங்கே? புள்ள வீட்லேயோ பொண்ணு வீட்லேயோ வாங்க, எப்போ வரீங்கன்னு தான் கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம கேஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பெதஸ்தா குளத்தில் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு போயிடுவோம், திரும்பி கூட பார்க்க மாட்டான். அங்கேயும் வாய் சும்மா இருக்காது நமக்கு. ஓல்டன் ஏஜ் சுத்தம், பணம் கொடுத்தா தான் சேர்த்துக்குவான். ஏழை பாழனா கதவு திறந்து விட்டுறான். நீ எங்கே வேணால் போயிட்டு வா, வரலனாலும் கேட்க மாட்டேன், தின்னு இருந்தால் இரு, போனால் போகணும். அங்கேயும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா துரத்தி விட்ருவாங்க. ஏசு சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன்னா அவ்வளோதான். அதெல்லாம் இங்கே கிடையாது. கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனாக சொல்லுவாங்க. ஏன்னா நான் சும்மா எல்லாமே என் சபை பற்றி பேசுவேன். நீ வந்து பேர் கிறிஸ்துவன்மா, நீ டாலர் போட்டிருக்கேன்மா, வாய் சும்மா இல்லையே நமக்கு தான். எங்கேயும் சோறு வாங்கி தின்றது கூட கெப்பாசிட்டி இல்லை. இதனால தான் சேர்த்தோம் தெரியுமா, எங்கள் அப்பா வேணுமா, இதெல்லாம் இருக்குது. ஞானஸ்தானன்றதெல்லாம் அப்படி கிடையாது. பணத்தை ஜெயிக்கணும். இதுதான் பிரச்சனையே. இவெல்லாம் நல்லா இருக்கான், அவெல்லாம் நல்லா இருக்கான், ஏன்ட்டால் நேராகவே சொன்னார். சில பேர்லாம் உறவு முறை மாதிரின்னு இல்லை, எல்லாம் கூட பழகிறவங்க உடன்பிறப்பே வச்சுக்கலாம். நீ எல்லாம் இப்படி இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் அப்படின்னா துரோகம் பண்ணேன். இல்லை, இந்த வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கல. அப்போ அழிஞ்சி குழஞ்சி பழஞ்சோராக போகணும்னு நினச்சியானா, ஆமாம் நீ உத்தமி, கர்த்தர் உம்மோடு இருக்கிறாருன்னு ஏன் மனசு வச்சு சொல்லிட்டல்ல. எத்தனையோ ஒரு உள்ள வச்சு கருவுறான், நீ நேராக சொல்லிட்ட, நீ உண்மையிலே உத்தமி, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அதாவது ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, டைஜஸ்ட் பண்ண முடியாத வாமிட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பணத்தை ஜெயிக்கணும். எவனா நல்லா இருக்கட்டும் பார்த்து இவெல்லாம் நல்லா இருக்கானே, எப்படி சைக்கிளை சுற்றிச்சது,
காற்று சைக்கிளில் போனால் இப்போ கண்டிப்பாக காற்று கம்மியாகும். காற்று நான் சைக்கிளில் பஞ்சர் போட்டதை பார்த்துருக்கேன். ஏன் சைக்கிள் நான் பஞ்சர் போடாமல் ஏன் போடுவேன்? காற்றடிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போது வான ஊர்தியில் பறக்க இந்த நாட்டில் இருக்க அந்த நாடு இருந்துட்டு போகிறான். இது நேர எதிரியே சொல்லிட்டு நல்லா டெவலப் ஆகும். சோதனைக்குன்னு கர்த்தர் நம்ம சோதிக்கிறோம், நம்மளே சோதிக்கிறார் கர்த்தர். துன்மார்க்கம் அவன் எதனா இதுன்னு போகிறான், அவன் உயர்த்தப்படுறானா? அல்லேலூயா. நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது நீதி. பணம் ஆசை, நகையை கழட்டு நட்டகை அதெல்லாம் இல்லை. இப்போ அது பக்கமே போக முடியாது. அவன் ஃபுல்லாக பெண்டிகாஸ்டில் உபதேசம் ஆகிடுச்சு. அவன் 2 சாணம் வாங்கிட்டு வந்துருங்களேன் பார்ப்போம் விற்கிற வேலைக்கு. அப்போல்லாம் எல்லாம் சமாதானப்படுத்தினா தங்கெல்லாம் வாங்கிட்டு வரவே முடியாது. அது செத்தா இன்சூரன்ஸ் வர காசுலாம் வாங்கலாம். பெரிய அமௌண்ட் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தான். கிட்டே போக முடியாதுல்ல, நகை போடாதன்னு எல்லாம் வயிற்றுச்சுன்னு சேர்ந்தா இப்போ வேலை எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் நகை போட்டாலும் அதுதான் யூஸ் ஆகுதுன்றது நம்மளுடைய கோட்பாடு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பணத்தை நம்ம ஜெயிக்கணும். பண ஆசை இல்லை. இது பண ஆசை தான் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வைக்கிறது. சீமான் மாதிரி யோசிக்கிறது, இந்த மாதிரி யோசிக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. இது பண ஆசை. இதெல்லாம் எடுத்துகிட்டு இதை நீதியோடு எடுக்கணும். காணிக்கைன்றது அது வணிகமயம் இல்லை, தேவனுக்காக செலுத்துறது. அந்த 2 காசில் 1 போட்டு 1 வச்சுருக்கான். அப்படி பார்த்தா 50% போட்டிருக்கான். பயப்பட வேணாம் சொல்கிறேன். அது ரொம்ப விரும்புகிறார் ஆண்டவர். அப்படி பார்த்தீங்களாக்கா பாதி போட்டிருக்கான். இன்னும் 10% இந்த மாதிரிலாம் வதந்திகள் விமர்சனங்கள்லாம் வருது. அவள் பாதி போட்டால் கர்த்தர் சொன்னார் எல்லாரோட இருந்ததை போட்டார். ஆனால் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாக்கா பாதி 50% வருது. 2 காசு இருக்குது, 1 கொடுத்துட்டா அப்போ என்ன இருக்குது? நான் கொடுத்த 50%. 10 ரூபா இருந்தால் 5 ரூபா, 100 ரூபா இருந்தால் 50 ரூபா, 1000 ரூபா இருந்தால் 500 ரூபா. 1 கோடி இருந்தா யோசிச்சு சொல்கிறேன். ஒரு 5 கோடி இருந்தா ஃபோனே எடுக்க மாட்டேன். சரி, இப்போ ஆண்டவர் விரும்புகிறபடி பார்த்தீங்கன்னா 50%. அப்போ சொன்னாங்க அதெல்லாம் வேணாம், மொத்தமாக கொடு. இந்த சபை நம்மளுக்கு இந்த சபை இல்லை, நம்மளை கர்த்தர் நடத்தலை. நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், இது கர்த்தர் என்னை வேறு தரிசனம் கொடுக்குறாரு. நான் டிவி பார்த்தேன்னு கம்முன்னு மூடின்னு உட்காந்துருக்க போகிறேன். அதான் இது சொல்கிறதுனா கதவு மூடின்னு சொல்கிறேன். டிவியை பார்த்தோம்மா கம்முன்னு இருந்தம்மான்னு அங்கே போய் உக்காந்துன்னு மொத்தமாக கொடு. இல்லைன்னா ஒருத்தன் போயே சேர்ந்துட்டான். 2 பாடி. நம்ம உயிர் தெரிந்த தேவனை கொண்டாடுறோம். இங்கே அனனியா சபிரால் ஒன்று பின்னாடி ஒன்று போயினே இருக்குது. ஏன் காணிக்கு ஃபுல்லாக கொடுக்கல? கொஞ்சம் கொடுத்துருக்கான். கொஞ்சம் கொடுத்தேவா? ஏசுநாதர் விரும்புறது 50%, அப்போஸ்தலர் விரும்புறது 100%. என்னடா இது அநியாயமாக இருக்குது. புது குரூப் ஒன்று ஆரம்பித்து இந்த மாதிரி பண்ணுறீங்க. கேட்டால் மர்டர் நடந்துருக்குது. தொடவே இல்லை. பேதுரு இந்த சட்ட ரீதியாலாம் ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்தது. சபையை பயந்துருச்சு. அப்புறம் சபையை அரண்டு போனோன்னா ஜனங்க அப்புறம் காணிக்கெல்லாம் கொஞ்சம் சப்சிடைஸ் ஆச்சு. அப்போ சோம்பேறியும் பிரியாணி தின்னலாம், உழைப்பாலையும் பிரியாணி தின்னலாம். அந்த மாதிரி ஒரு சோஷியலிசம் இருந்தது. அப்போ சகலம் அவர்களுக்குள்ளே பொதுவாக இருந்தது. இப்போ நான்லாம் சாதாரணமாக என் வண்டியை தொடங்க மாட்டேன் சொல்கிறேன். அது ஒரு மாதிரி ஓட்டுவோம், எங்களுக்கு தெரியும். அது என்ன சவுண்டு கொடுத்தா என்ன நடக்குதுன்னு தெரியும் நம்ம வண்டிக்கு. ஒரு சத்தியம். அது பார்த்தே ஒரு புண்ணியம் வாங்கி கொடுத்துட்டோம். பாவம் வச்சுக்கோ, காசே தரவானா, இஎம்ஐ கூட வானா, வச்சு நல்லா ஓட்டு. எவ்வளோ பாவம், நீ ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இன்னொருத்தன் இன்னும் படு சோம்பியர் ஒருத்தன் வண்டி எடுத்து நேராக போயினே இருப்பான் கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டின்னு. சகலும் பொதுவாக இருக்குதுல்ல என்ன. அப்புறம் போட்டுருக்கிற பேண்ட்டு போய் பார்த்தா அது போட்டுன்னு தான் போயிருக்கான் வண்டியில். சகலும் பொதுவாக இருக்குது. இது ஒரு சின்ன இது சொல்கிறேன். சில பேருக்கு அவருக்கு ட்ரெஸ்ஸு எடுத்தாவே பிடிக்காது, அவன் போட்டுனே போயிட்டானே. இதெல்லாம் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஆகிடும். அந்த டைமில் எப்படி இருந்துருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணாக்கா யாரும் ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. எடுத்து அவன் போட்டுக்கிறானே. என்னடா சாப்பிட்ற? பிரியாணியை பழையது சாப்பிட்றேன். சகலும் பொதுவாக இருக்கும். அத்தின்னு ஒரு உருண்டை வானா ஃபாஸ்டிங்னு போயிடுவான். சாம்பார் சோறு தெரியும் இல்லையா எப்படி இருக்கும்னு, பிரியாணி எப்படி இருக்கும் நம்ம சபையிலே சொல்கிறோம். ஸோ அது மாதிரி சகலும் பொதுவாக இருக்கிறது. எதுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்கனாக்கா பணத்தை ஜெயிக்கணும். நம்ம மனம் அது மேலே இருக்கக்கூடாது. அப்புறம் அது நிலைவில் இல்லை. அப்படி இருந்தால் அவ்வளோதான். யாரும் லோனே போவானா. அவங்க வீட்டில் இருந்துக்க போகிறேன் சகலம் பொதுவாக இருக்குன்னு. உங்கள் வீட்டில் அது இருந்தால் பிரச்சனை இல்லை. அது ஒரு போர்ஷன் இவ்வளோ இருக்குது பிரதர், நம்ம வாடகை கொடுத்து பாதி எடுத்துக்கலாம்னா ரத்த கணி வெடிக்க மாட்டீங்க நீங்கள்.
உங்கள் பெட்ரூமே பார்த்து சொல்கிறேன், சும்மா தானே பெட்ரூம். இதை வாடகை கூட்டு ஒரு 5000 வாங்கிக்கலாம், நீங்கள் பார்த்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். பிரெயின் எந்து பில்டிங் உண்டு. கெட்ட வாட்டிலலாம் திட்டி என்ன அமிச்சு அவ்வளோதான். நீங்கள் சகலம் பொதுவாக இருக்கிறது, பணத்தை ஜெயிக்கணும். இதெல்லாம் நம்ம கேட்குறப்ப எப்படி இருக்குது, பக்கு பக்குன்னு அடிக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் மறுபடியும் வந்துச்சுன்னா, கட்டி வச்ச கோபுரங்கள், வாங்கி போட்ட நிலங்கள், ஃபஸ்ட்டு சபை சுருட்டுது, சபை வந்துடுது. ஃபாஸ்ட்டு நான் பைக் எட்டுன்னு வந்தால் நாளைக்கு திரும்பி வரப்போ உங்கள் கார் எட்டுன்னு வரேன். சகலமும் பொதுவாக இருக்குது. நான் வந்திருக்கேன், ஜூபிட்டரில் வரேன், வர்றப்போ அப்படியே வரப்போ ஆடி காரில் வரேன். எப்படி இருக்கும், கர்த்தர் உயர்த்தினார். இல்லை, அவன் பாவம் ஏதோ வேலை செஞ்சுட்டு ஓட்டி எல்லாம் செஞ்சு வாங்கி வச்சு. சகலம் பொதுவாக இருக்குது. போய நீ உனக்கு வேணுன்னா ஜூபிட்டர் ஓட்டிக்கணும். அது சொன்னால் போயிட்டுங்க பரலோகத்துக்கு அந்த வண்டியில் போனோம். நம்ம வண்டி வந்து ஆலயத்துக்கு வரும். இப்போ BMW இங்கே வந்துட்டு ஜூபிட்டர் அங்கே போய்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? பணத்தை ஜெயிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட காரியங்கள் ஒரு காலகட்டம் வந்து இருந்தது. ஜனங்கள் உத்தமலாக இருந்தாங்க, பெரிய பெரிய நிகழ்வுலாம் நினச்சி அப்புறம் அவன் வேலை செஞ்சு உஷாராயிட்டான். ஆமாம், இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே போனால் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மனம் திரும்பி எடுக்கிறப்போ இதெல்லாம் சரிப்பட்டு வரும். இதான் பணத்தை ஜெயிக்கணும். சொத்து வருதோ வரலையோ, கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, பேரண்ட்ஸு இதுக்கு சோதனைங்களே கொடுப்பான். நீ இந்த சபையை விட்டு போயிட்டில்ல, நான் தரமாட்டேன். அப்போல்லாம் சொல்லுவாங்க, வெந்தகோத சபையில் போனால் தாலியத்தான் சபைக்கு போயிட்டியா, நாசமாக போவேன் நீ. உனக்கு இது வேறு கேட்குதா? சபையே அவ்வளோ பெரிய இது. 10 கூட இருக்குது, நமக்கு கூட பிறந்தது ஏற்றி விடும். அவன் போயிட்டால எங்கேயோ ஓடி போயிட்ட மாதிரி அது ஒரு மாதிரி பண்ணி அந்த ஷேரையும் அவங்க எடுத்துக்கோங்க. சரி பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதெல்லாம் நம்ம பாத்திரம் பண்ணவே கூடாது. கொடுத்ததுனா நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் வெடியாது. அவன் கொடுத்ததானே ஆக போகுது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரத்தே ஒத்தாசை வரும். இது மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லி ஜெபம் பண்ணுறப்ப பசங்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. தரமாட்டான் போகுது இந்த ஆள், நமக்கு இருந்தாலும் தரமாட்டான். அவ்வளோதான். லீவுக்கு வரப்போ நம்ம அவ்வளோதான், அது கண்ணீரோடு போகுது. பசங்கள்லாம் லீவுக்கு வெக்கேஷன் தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு பசங்க வரும். அந்த தம்பதிகள் மகன் எல்லாம் எதுக்கு வருவாங்க? அந்த லேண்ட் எப்போ விற்கிற, இந்த லேண்ட் எப்போ விற்கிற. ஐயோ, இது பெரிய பிரச்சனை. இது ஒரு சொத்தாக இருந்துச்சுனாக்கா அதை கூறு போடுவானுங்க. ஒரு சொத்தாக கொடுத்தா பயமாக இருக்கு, இவனுக்கு வித்துற போகிறானுங்க. ஒன்றா இருந்தால் இந்த கிழமை எப்போ விற்கும்னு இதுக்கு கொஞ்சத்தில் உயிரோட என்னை புதைச்சிடுவானுங்க. இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் ஜெயிக்கணும். அண்ணா, நீ வாழ்வியலில் நடக்கிறது சொல்கிறேன். இதெல்லாம் ஜெயிச்சாதான் ஞானஸ்தானம் செல்லும். இப்படிப்பட்ட மனநிலையில் ஞானஸ்தானத்தால் தான் ஆவியானவரும் இறங்குவார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா ஒர்க் அவுட் ஆகும். இது ஞானஸ்தானம் செல்லாது. புறாவாகிய தேவாவியானவர் புறாவின் வடிவெல்லாம் இறங்க மாட்டார். ஞானஸ்தானம் எடுத்தோன்னே ஒரு சோதனை வரும். அந்த அப்பம் கல் பிசாஸ் அதெல்லாம் இல்லை, ஏஞ்சோன்னே பிரச்சனை ஆகிடும். ஏதாவது ஒரு நாமினல் பிரச்சனை வரும், உங்களுக்கு பண ரீதியாகவே வரும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய்க்குள்ளே போடுற ஆர்கியூமெண்ட் அதிகமாக இருக்கும். 1000 ரூபாய் இது தப்பு, இது கரெக்ட். அதாவது அந்த 1000க்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டை சேவ் பண்ணுறது. இது மாதிரி சேவ் பண்ணி என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மா கால் தடிக்க விழுந்து ஃப்ராக்சர் ஆகி 15,000 ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகாமல் இருந்தாலே அந்த கால் நல்லா இருந்திருக்கும். காசு மட்டும் விட்ருங்க, எவ்வளோ அசௌகரியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? விபத்துன்னா எவ்வளோ அசௌகரியம். அது ஆச்சு 6 மாதம். இவங்களால் இப்போ வர பொருளீட்டுற ஸ்டேஜும் போயிடுச்சு. அதாவது அந்த 6 மாதம் பொருளீட்ட முடியல. இந்த சேமித்து வச்சதெல்லாம் செலவு பண்ண வேண்டியதாகிடுச்சு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் பணத்தை ஜெயிக்கணும்னு சொல்கிறது. இந்த சொத்து வரும் சொத்து வராது நடைமுறையில் சொல்கிறது. அப்பாவுக்கு கவனிப்பார், கவனிக்க மாட்டார். அம்மா கவனிப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க. அவனுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுத்து, ஆமாம் கொடுக்க மாட்டான், உனக்கு கொடுக்க மாட்டேன். நம்ம சொல்லதான் தேவனோட பிள்ளை. நாம புது சிருஷ்டி, தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. அப்புறம் இங்கே வந்து ஏன் கேட்குற? நம்ம தானே போதிக்கிறேன். கர்த்தர் கொடுப்பார், வாங்கிக்கணும். டைரெக்டாக சொல்லணும். எதோ தருவேன், ஃபீஸ் கட்டலாம் குழந்தைக்கு. என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்லாம்? ஆபிரகாமின் தேவன் அல்லவா? இங்கே பாடுறதெல்லாம் பாடுறீங்கல்ல, நல்லா ஜெபம் பண்ணுறீங்கல்ல. சரி, அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி கொடுக்கலனாலும் அப்புறம் நீங்களே போக போகிறது இல்லை. இங்கே பணத்துக்கு தான் போனியானா இல்லை, போய் அங்கே நடக்குது. இப்போ அதுக்கு மேலே போனால் அது எவ்வளோ நம்மளுக்கு அசிங்கம் மட்டும் இல்லை, கனவீனம் மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் அவங்க கண்ணோட்டம் வேறு மாதிரி ஆகிடும். இதெல்லாம் வந்து நெட்பமான பகுதி. தானாக வரணும். என்ன, நம்ம போய் தனியாக அந்த கனி தானாக கனியாத தடி வச்சு கனி வச்சா அதோடைய பலன் தான் அது. இது வந்து கனப்படுத்துறது. இது வந்து ஒருத்தர் கொடுக்கறதுன்றது வந்து கனப்படுத்துது.
இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்குறதோ பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதோ அது கனப்படுத்துது. பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? வீடை எழுதி வைப்பீங்க. வேதம் என்ன சொல்லுது? பெற்றோர்கள் பிள்ளைகள் அல்ல, பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு ஆசைகளை உண்டாக்கி வைக்கணும். நமக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்றதுக்காக சொல்ல, இது ஃபேக்ட் இது. ஆனால் இதில் நடுவில் ஏதோ திருமண குழப்பங்கள் நடந்துடும். சில வீட்டில் ஏதோ பிடிக்காத ஒரு இடத்துல போயிடுவாங்க பசங்க. சரி போச்சு, அதுக்குன்னு கொடுக்காத இருப்பியா? நான் கொடுக்க மாட்டேன். சரி கொடுக்காத. இந்த மனநிலை வர்றதுக்கு தான் அந்த ஞானஸ்தானம். மனம் திரும்புறது பாவத்தில் திரும்புறதில்ல. முதல்ல என்ன பாவியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குதுங்களே. இது அப்பா அம்மாவை நம்ம என்ன சொல்லணும்? இப்போது கனம் பண்ணுவாயாகன்னு வேதம் சொல்லுது. இது பண்ணுற வேலையெல்லாம் 420க்கு ஈக்குவலாக இருக்குது. ஆதார் அட்டையில் அப்பா பேர் இருக்குது, ரேஷன் கார்டில் அப்பா பேர், ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் இருக்குது. சொத்து என் பேரில் வரல. இதில் வரலன்னா நம்ம உடல நம்ம ஃபேமிலி வேறு சொல்கிறேன் பொதுவாக. இது மாதிரி அழுதுன்னு ஆலயத்தாண்ட வந்து நின்னவங்களாம் இருக்காங்க. ஐயா என்னை ஏமாற்றிட்டாங்க, பெற்றவங்க இப்படி பண்ணாங்க, எதிர்பார்க்கல. 25 வருஷத்துக்கு முன்னே என்னையும் இப்படி தான் பண்ணாங்க. இப்போ எங்கே? அவங்களே போயிட்டாங்க, சாவலை. அது மறுபடியும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அசிங்கமாக இருக்கு இல்லையா? சரி என்னால் இதெல்லாம் பண்ண உங்கள் அளவுக்கு போக முடியாது, சரி விடு, கர்த்தர் ஒன்று நடத்துவார். ஆனால் அந்த காயம் ஆறாது. நான் பேசி எல்லாம் சொல்லலாம் ஜெபம் பண்ணி, காயம் ஆறாது. இது நடைமுறை. ஞானஸ்தானம் எடுத்தாலும் உருணும். அந்த ஃபோட்டோ அந்த ஸ்டேஷன் அந்த வழித்தடங்களை போகிறப்பவே, சப்போஸ் திருநெல்வேலி தாண்டுது வண்டி, அடுத்த ஸ்டேஷன் திருநெல்வேலினாலே இங்கே அப்படியே பிளட்டெல்லாம் பாயிலாம். பசங்களுக்கு கூட ஆகாது. அந்த துணைவர்கள் வராங்களே, மருமகனோ அங்கேருந்து ஆரம்பிக்கும். ட்ரெயினில் வர புகையை விட நம்ம ஆட்கள் வரல காதில் வர புகை அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ப்ராக்டிக்கல். அவங்க அப்பா என்ன பண்ணார், உங்கள் அம்மா என்ன பண்ணார், அவங்களுக்கு தான் பிறந்தியானே கேட்பாங்க சில பேர். அப்புறம் லைனில் திருவந்துக்கு அழகாக ரத்தம் சரீரம் என்ன வார்த்தை அது? இவங்களாம் பிறந்தியானின்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வார்த்தை அது. அது எங்கே தாய் தப்புனா கனம் பண்ணுன்னா, கனம் பண்ணுறதுன்றது அன்பு கூறுறோம். அன்பு கூறுறோம் அத்தனை பேரும் இந்த மாதிரி அசிங்கமாக திட்டுவோம். அப்புறம் வசனம் சொல்லுது, ராஜ்யமுடைய கோட்பாடுகள், தாய் தப்புனா கனம் பண்ணுவேன். நான் அன்பு கூறுறேன் டேடி, நான் அன்பு கூறுறேன், ஐ லவ் மை டேடி, ஐ லவ் மை மம்மி. சரி நல்லா தான் கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கும். நீ கனம் பண்ணும் அன்பு கூறுறதெல்லாம் வேணாம். இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். இது ஃபேக்ட். இட்ஸ் ஷாக்கிங் நியூஸ், பட் இட்ஸ் அ ஃபேக்ட். நீ அன்பு கூறுறேன் இது கூறுறலாம் இல்லை. அன்பு அப்போ யாரை கூறுறது? வேலண்டைன்ஸ் டே அது இல்லை, சகோதரன் அன்பு கூறு. அவன் தானே ஐயா நம்பர் 1 கல்பிரிட்டு. அது கொஞ்சம் அப்படியே ஈஸா கண் மங்களாக இருக்கிறப்போ இந்த யாக்கோப் உள்ளே போந்து அட்டையை போட்ட மாதிரி இவன் தான் எல்லாம் சொல்கிறது. அப்பாவுக்கு மெடிசனையும் கொடுத்து இவன் தம்பி தான் என்ன, அவனுக்கு பேம்பர்ஸ் போடுறது எல்லாம் இது பண்ணுறது. அப்போ என்ன அவன் நலன் விரும்பி சேவகன் தண்டியில் நின்று சேவகம் பண்ணுகிறான். அவன் சொல்கிறது தான் அவன் கேட்கும். லாஸ்ட் ஸ்டேஜில் அவன் தான் கேட்கும். அப்புறம் அவன் சொல்லுவான் உள்ளே போவானான்றாருன்னுவான். இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. நல்லாவே தெரியும் நமக்கு என்ன நடக்குதுன்னு. இல்லை நீ பார்க்குறியான்னுவான். இப்போ நம்மளே பேம்பர்ஸ் போடுற மாதிரி இருக்கிறோம். நம்ம எங்கே இப்போ பேம்பர்ஸ் போட்டு விட்றது அப்பாவுக்கு? இது சாத்தியக்கூறுகள் எவ்வளோ கம்மின்னு சொல்கிறேன். ஆம்பளை செய்யறான், அவன் பொண்ணு செய்ய முடியுமா? அது இப்போ பொண்டாட்டியும் செய்யறதில்ல, பிள்ளையும் செய்யறதில்ல, கேர்டேக்கர் செய்கிறான். இப்படி ஆயிடுச்சு. இப்போ ஷிஃப்ட்டு காலை 9 to 6க்கு ஒரு ரேட், 6 to 9க்கு ஒரு ரேட். 2 பேர் சேர்ந்து அங்கிளுக்கு எல்லாம் குளிப்பாட்டணும், இது பண்ணணும், எல்லாம் க்ளீன் பண்ணணும். பொண்டாட்டி கேட்டால் ஒரு வெயிட்டுன்னு, அதாவது பாடி வெயிட், அதை இழுத்து பரட்டி போட முடியாது. 5 பங்களா கட்டி விட்டா வாங்கிக்குவையா? பார்த்தீங்கன்னா நான் இப்படி கேட்டேன்னா என்ன பொண்டாட்டி வருவா? சொத்தா இப்போ வேறு லெவலில் இருக்குது. பாடி கிட்ட வர முடியல, குப்புன்னு வருது, மழை ஜலம் எல்லாம் போயின்னு இருக்குது. வீடு தரேன் வாசு தரேன் சொல்ல முடியும். இப்போ நர்ஸு தான் கண் கண்ட ஒரு நல்ல ஒரு ஆத்மாவாக தெரியும். ஏஞ்சல் மாதிரி இருக்கும் நர்ஸு. அது பொம்பளை நர்ஸ் வருமா ஆம்பளை நர்ஸ்? அவன் படித்தவன் என்ன சொல்லலாம், பார்த்துட்டு போய் சொல்லிட்டு அனுப்புகிறேன், ஆள் அனுப்புகிறேன்னுவான். படிக்காதவன் தான் இந்த வேலைலாம் செய்யும். இப்போ அடுத்தது வின்சென்ட் பார்க்கர் வண்டி ஓட்டுறான் இல்லையா, அமரர் ஊர்தி, அவனும் இவனும் தான் நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பான். அவன் நல்லா பார்த்து கூட்டுமாடா, காஃபின் பாக்ஸு செய்கிறவன். அப்போ அந்த மைண்ட் செட் அப்படி போய்டும். இந்த மாதிரி ஊந்துட்டோன்னா படுகையில் நாட்கள் என்ன ஆரம்பிச்சிடும், நிஜங்கள் இப்படி தான் தெரிகிறதுன்றது. இப்போ பொண்டாட்டியும் இவ்வளோ வராது, பிள்ளைங்க பிஸியாக இருப்பாங்க, சொத்தெல்லாம் இருந்து சொல்கிறேன். இப்போ என்ன தான் செய்கிறது நம்ம வாழ்க்கையில்? ஃபஸ்ட்டாக அந்த சொத்தெல்லாம் கொடுக்காத அப்போ கொஞ்சம் வீரியம் இருக்கும். 60 to 70 கொஞ்சம் இருக்கும். 70க்கு மேலே அப்போ வாங்கினவன் செய்கிறது இல்லை. வாங்காதவன் செஞ்சானா மறுபடியும் எதனா பண்ணுற போகிறான்னு சொல்லிட்டு அவன் உள்ளே விட மாட்டான்.
இது எல்லாம் பணத்தை ஜெயிக்கணும், ஜனத்தை. இவங்க உங்களை பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. சொந்த வீட்டார் சத்துருக்கள் தான். ஒன்று பேரண்ட்ஸ் வீடு ஏதாவது பண்ணுவான், அப்படி இல்லைன்னா மாமியார் வீடு ஏதாவது பண்ணும், இல்லை ரெண்டும் சேர்ந்து கூட ஒரே காலேஜில் படித்த மாதிரியே வருவாங்க. 2 தாயும் வரும், மாமியாரும் வரும். ஒன்று இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், ஒன்று தமிழ் மீடியம் இருக்கும். ரெண்டும் ஒரே கிரியை தான் பண்ணும். ஒன்று இங்கிலீஷில் பேசி பண்ணணும், ஒன்று தமிழில் பேசி பண்ணணும். ஒன்று வல்கராக பண்ணணும், ஒன்று ரொம்ப ஒரு மாதிரி டீசெண்டாக ப்ரெசன்டேஷன் இருக்கும். படிப்புக்கு ஏற்றபடி எல்லாத்தையும் சகிக்க வேண்டியது தான் ராஜ்யத்தின் புத்தருடைய வேலை. ஆனால் இது சகிக்கிறதுன்றது இதை அக்செப்ட் பண்ணாதான் சகிப்பு. நான் சொல்கிறேன் கேளுங்க. இதை நம்ம எதிர்பார்த்துருந்தா இதெல்லாம் நம்ம சகிச்சு தான் ஆகணும். இது வேணவே வேணாம் அப்படின்ட்டா நம்ம சுதந்திரவாளி, ஃப்ரீடம். இந்த சொத்தும் ஆனால் எதுவும் வேணாம். என்னை கர்த்தர் கரத்தை ஆசீர்வதிக்கிட்டோம். என் தேவனாய கர்த்தர் என் கரத்தை ஆசீர்வதி, என் கோடிகள் என் கரத்தில் புழங்கும். அல்லேலூயா. அவங்க வச்சது ஆயிரங்களில் வாங்கியிருக்கான், லட்சங்களில் பாதுகாத்துருக்கான். இன்றைக்கி அது கோடி போயிருக்கு. ஒரு முற்பிதாக்கள் சுதந்திரமாக கூட இருக்கட்டும். நம்ம கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. நான் பிறக்கலையா உங்களுக்கு அதெல்லாம் கேட்கவே கூடாது. மருமகள், அதாவது மனைவி வீட்டாரையும் நம்ம அப்படி பேச முடியாது. இவங்களை விருந்தாளிக்கு பிறந்தாலாம் கேட்கக்கூடாது, பெற்றவங்களை பார்த்தேன் அப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் சொல்லுது. அப்படி இருக்கப்போ நீங்கள் அதில் சிந்தை வைக்கிறப்ப அந்த வார்த்தை தானாக வந்துடும் வாயில். அதுக்கு தான் சொல்கிறேன், இதெல்லாம் வேண்டாம். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. இப்போ ராஜ்யமும் கொண்டு வரதா நம்மளை சிம்பிளிசிட்டிக்கு. பின்கோடை பார்க்குறப்ப நமக்கு ஆசையாக இருக்கும். இதே சபையில் நம்ம இதே ஊழியத்தில் எனக்கு 25 வருஷம் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் என்கிட்ட முதல்ல வந்துச்சு இந்த டீல். அப்பா அம்மா பசங்க 3 பேர், மூத்தவனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம் என் எதிர்க்க தான் இங்கே நடந்துச்சு. அப்போ சொன்னேன், டே வாங்கிக்கோ, கொடுக்குறாங்க. அதாவது கூடுதல் ஒரு பங்கு, தாய் தகப்பனுக்கு ஒரு பங்கு, அந்த பங்கு அப்படியே பெற்றோருக்கு போகுது. மீதி 2ம் இது எனக்கு வேணாம். ஏன் என்னத்தை சொல்லி தொலைச்சானோ தெரில. அப்போ தான் இதுங்கெல்லாம் நகை எங்கேயும் சபைக்கு போய் நகையெல்லாம் கட்டின ஸ்டேஜ். இப்போ அடுத்த வருஷம் டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் ஏசுநாதர் வராருன்னு நினச்சிட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம். அப்போ அந்த இடமும் அவ்வளோ இல்லை. டேய் கொடுக்குறத வாங்கிக்கடா, வேணான்னா பிறகு பார்த்துக்கலாம். அதெல்லாம் வேணாம் ஐயா, அதெல்லாம் வேணாம். கடைசியில் என்னாச்சு, வேணான்னு சொன்ன நேரத்தில் பார்த்து கவர்மெண்ட் ஆக்கிரமிச்சுது. இன்னும் ஜில்லுன்னு ஆயிடுச்சு நம்ம ஆளுக்கு. நான் தான் வேணான்னு சொன்னேன்ல, டேய் தெரியுமா உனக்கு என்ன? நான் அதெல்லாம் வேணாம் 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 வேணான்னு கடைசியில் அப்புறம் ஓடி என்கிட்ட கட்டி வச்சுனால்தான், ஐயா வேணாம். நான் தான் சொன்னேன் அவனை பார்த்து, வேணாம் விடு. எதுக்காரான்னு தெரிஞ்சிடுச்சு எனக்கு. ஏன்னா இவன் வேணான்னு சொன்னான் இல்லையா, அந்த ரோடு இவன் வேணான்னு சொன்ன இடத்துக்கு பக்கத்தில் வருது. இப்போ இவன் லேண்டை இவன் கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா, அது வந்துச்சுன்னா ஒரு ஷாப்பிங் காமிச்சுன்னா மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாடகை வரும். ஐவிஎஸில் விழுந்துச்சு அந்த லேண்டு. இவனுக்குன்னு கொடுத்தது வேணான்னு இல்லையா, அவன் கதறி அழுதான் இங்கே. இப்போ அவங்க தம்பிங்க அண்ணங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அப்பா அம்மா தம்பிங்களாம் வேணாம். இவன் எந்த டோனில் சொன்னால் அதுங்கெல்லாம் சொல்லு வேணாம். இதெல்லவா ஷாக்கு. இதை தான் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான அறிகுறியே தான். வேணான்னு தூக்கி போட்டது இன்றைக்கி வைரமாகும். எதுக்கு வேணான்ற? அதான் எவனோ சொல்லியிருக்கான், நில ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை எல்லாம் வேணாம். ஆசை இல்லைடா, உனக்கு தேடி வருது, ஏன் வேணான்ற? வேணான்னு எழுதி வேறு கொடுத்துட்டான். அதான் கப்புன்னு அடிக்க ஆளுக்கு ரெடியாக இருப்பான் இல்லையா. ஏதோ ஒன்று எலி வலியோ தனி வலியோ அது பார்த்து அப்போ பொட்டல் காடாக இருந்தது. யாருக்கு தெரியும் இங்கே ரோடு வருதுன்னு? அப்போ திருப்பி ஒன்று கேட்டான் என்ன, அப்படியே மேல் மாட்டிலும் உழறாம, நீங்கள் ஒரு தீர்க்கு தரிசனம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, ரோடு வரப்போகுது, நீ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், இப்போ அவனுக்கு பிளான் போட்டு கொடுக்குறீங்களேன்னா, டே நீ ஒரு ராடு எட்டு மண்டையை உடச்சிட்டு போயிடு, நானே வேணான்னு ஆயிடுறேன். வேணாம் வேணாம் வேணான்னு கடைசியில் வேணாவே போச்சு, வீணாவே போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அது நிலம் பொருள் எல்லாம் நம்மளை ஈர்க்கும். கொடுத்தாங்களாம் வாங்கிக்கோங்க, கொடுக்கலன்னா கேட்டு பாருங்கள், உரிமை இல்லை, கொடுக்கலை அவ்வளோதான், இன்னார் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறமும் உறவு கொண்டாடலாம், உறவு இருக்காது, ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி ஆகிடும். அப்போ கொடுத்தாதானான்னு அவன் கேட்பான், திருப்பி போனாலும் அவன் வேறு மாதிரி பார்ப்பான். இப்போ எதுக்கு வந்திருக்கு இது, இன்னும் எதனா சொரன்னு போகிறதுக்கா, இவங்க பண்ண வேலைக்கு அப்படின்னும். நம்ம என்னமோ அல்லுமா அல்கோய்தா மாதிரி பார்ப்பான், நம்மளை ரயில்வே ஸ்டேஷனில் பாம்பு வைக்கிறனா பார்க்குற மாதிரி பார்ப்பான். எதுக்கு இதெல்லாம் நமக்கு? சொல்லி இல்லையா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஐடியா தரேன், நல்ல வேலை பண்ணுங்கள், தொழில் பண்ணுங்கள், வியாபாரம் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க. நீ 10 பேர் வேலை கொள்ளலாம், 4 உங்கள் கருத்தில் பணம் புழங்க ஆரம்பிக்கும். பெரிய தொகையெல்லாம் பார்க்காதீங்க,
நீங்கள் செய்கிற உங்கள் பிதாக்கள் செய்யலை உங்களுக்கு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்க. அதே சொல்லணும் ஓட்டுன்னு இருக்கக்கூடாது. இல்லை அவங்க இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க. இட் லீட் யூ இன்டு டிஸ்ட்ரக்ஷன். ராஜ்யம் அவங்க சும்மா விடாது. அதுதான் ராஜ்யத்தின் கோட்பாடு. நீ எத்தனை அதிகாரம் படித்த, அதுக்கு படிங்க வேணாம் சொல்ல. ராஜ்யம் அப்படி கேட்காது. எவ்வளோ தியானிச்ச, திருன்னு முடிக்க வேண்டியது தான். 5 அதிகாரம் படித்தேன், நெஞ்ச நிமித்தனம் எல்லாம் அரை வசனம் மட்டும் தியானிக்கலையா? ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு தியானிச்சுன்னா கூட நம்ம தியானிச்சோம்னா தப்சம். ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள். வேதம் படிக்கிறதுல மெச்சிக்காது, சபை மெச்சிக்கும். பயாட் பண்ணால் சண்டே ஸ்கூலில் ப்ரைஸ் கொடுக்கலாம். அதெல்லாம் சபை. ராஜ்யம் சட்டை பண்ணாது, திரும்பி பார்க்காது. தியானத்தில் இருக்கிற அந்த ஆர்வம் உங்களை நீங்களே குற்றம் அதெல்லாம் வெளில வந்துடும். தியானிச்சா நம்ம எங்கே தவறுன்னு தெரிய வரும். ஒருத்தர் பிரசங்கம் ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம் சர்ச்சைக்கு வரக்கூடாதுன்னு இல்லை. உங்கள் தியானம் உங்களை சீர்படுத்தும், சிறப்படுத்தும், நீதிக்குள்ளே நடத்தும். தேவ நீதியில் இதெல்லாம் வருது. கொஞ்சம் தான் சொல்ல முடியுது உள்ள டைமில், அதுக்கு மேலே போக முடியல. இன்னும் இருக்குது, சாயந்தரம் பார்ப்போம். ஆனால் இந்த பணத்தை ஜெயிக்கிறதுன்றது பிறர் பொருளை நான் ஆசைப்படலன்னா, எங்கள் அப்பா அம்மா சொத்துன்னலாம், அதான் நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்லை, இது தெரிஞ்சே அவன் யாக்கோப் மாதிரி பண்ணான். யார்? அண்ணன், தம்பி, இதெல்லாம் கூட பிறந்ததை பார்த்தாலே நம்மளுக்கு வெறுப்பார். ஏன்னா இதெல்லாம் பிறந்துச்சு. இந்த காலம் மாதிரி அந்த 2 நாம் இருவர் நமக்கு ஒருவர் இருந்திருக்கலாமே. ஃபஸ்ட்டு எப்பவுமே கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு முதல் கனி கற்றுக்கூடியதுன்றோம் இல்லையா, அந்த முதல் கனி தான் பேக் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு குழந்தை தான் அவங்களும் வச்சு செஞ்சுருவாங்க. எல்லா தவறும் அதுதான் பண்ணி மாட்டிக்கும். 2வது இந்த தவறு ரொம்ப கிளவராக பண்ணுவான். 2வது 3வது 3வது அந்த காலத்தில், இப்போல்லாம் இல்லை. அதுக்கு ஒரு தனி கிருப்பை வேணும். 3வது தனியாக பெற்றுக்கிறதுக்கு. 2 ட்வின்ஸாக இருந்தால் அது தெய்வ செயல். 3வதுக்கு தனி கிருப்பை. தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு தனியாக நீங்கள் காலேஜில் சீட் வாங்குற மாதிரி அது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வச்சு செஞ்சுட்டான். தாய் தகப்பன் விட்டார், ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி ஆக்கி விட்டான். எதுவுமே இல்லை, நம்மளுக்கு பரதேசியாக இருக்கிற ஆண்டவரே அது மாதிரி ஆகிட்டான். முதல்ல படிப்பு கொடுத்தோம்ல, அப்போ இவன் மட்டும் நான் கை நாட்டா சொல்லாங்க. படிப்பு கொடுத்தோம்ல, உனக்கு திருமணமோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வர வேண்டியது வரவில்லை, உங்கள் மனநிலை என்ன, அவ்வளோதான். தாய் தப்புனா கனம் பண்ணணும். இந்த டைமில் பண்ண முடியுமா? நல்லா இருந்தால் பண்ணுறது இல்லை, இந்த டைமில் பண்ண முடியும். நல்லா தெரியுது. அது பச்சாபாதம் நிறைந்த திராசில் ஒரு பக்கம் ஏறி உக்காண்டார் எங்கள் அப்பா, இன்னொரு பக்கம் எங்கள் அம்மா உட்காரணும்னு நான் நினைப்போம். அதாவது அவன் பக்கம் அப்பா போயிட்டு எங்கள் அம்மா என் பக்கம் இருக்கணும்னு நினைப்போம். அம்மா அப்பாவும் ஒரு பிரியாமல் இணை பிரியாமல் அந்த தம்பதிகள் வயோதி காலத்தில் ஒரே தராசில் ஒரு தட்டில் ஏறி உட்காந்துச்சு. இது புசுக்குன்னு உழுமா தூக்கமா மேலே. 10வதுக்கு சிப்ளிங்காவது இங்கே நிற்கும் நம்ம பக்கம், அதுவும் ஏறி எல்லாம் ஒரே குடும்பம் நிற்கிறாங்க. இங்கே பார்க்குறப்பவே வேதம் சொல்லுது, நீங்கள் அந்நியராய் கருதப்படுவீர்கள், என் நாமத்தை எல்லாரும் பகைப்படுவீர்கள், ஆலயத்துக்கு புறமே தள்ளப்படுவீர்கள். வீட்டிலே நமக்கு மரியாதை இல்லாத போயிடுச்சு. இப்போது ராஜ்யம் கேட்கும், தாய் தவனை கனம் பண்ணுவாயா? சாவுக்கு போக மாட்டேன் இப்படி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான்னா தெரில, இப்போ அப்படி இருக்குது. சொன்னாலும் பயமாகவும் இருக்குது போயிடுறதுக்கு, இவ்வளோ பண்ணாமல் பின்னாடி என்ன பண்ணுவோன்னு தெரிலன்னு. இல்லை, இதெல்லாம் நம்மளை சோதிக்கிற வசனம். சாதாரண வசனம் தான் தாய் தவனை கனம் பண்ணும். இது எல்லாருக்குமே தெரியும். பட்டி தொட்டி 18 பட்டிக்கு தெரியும். வேதம் படிக்கலாம் கூட தெரியும். தாய் தவனை கனம் பண்ணுவாயா? கனம் பண்ணலாம். நம்மளை இவ்வளோ கனவீனப்படுத்தியிருக்கிறாங்க. இது கல்யாணத்துக்கு முன்னே எங்கள் அப்பா அடிச்சு வளர்த்துக்கிறான்னா அது விஷயம் வேறு, அது என்னோட போகும். இப்போ எனக்கு மனைவி, பிள்ளைகள், பசங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இது சரியில்லை டேடி, இது சரியில்லை. ஓய்வூதியம் வாங்குகிற பெரியவங்க பசங்க சொல்லிட்டுருவாங்க, ஏன் அங்கே போகுது பென்ஷனு, டே ஏதோ போகுது விட்ற, லூஸு டேடி, நீ வேஸ்ட்டு டேடி, நீ வேஸ்ட்டு அப்படின்னு. இதில் தலையிடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் உரிமை இல்லையா? சரி, அவன் கர்த்தரை கொடுத்துருக்காரு மகனே, நீ அதெல்லாம் காடு பனிஷ் பண்ண மாட்டாரா அவங்களே இதெல்லாம் பண்ணானுமா? டே உடன்டா, ஏதோ அவன் வாழ்ந்துன்னு போகிறான். கடைசியில் என்ன ஆகிடுது, அப்படியே ஃபேமிலி ப்ராப்ளம் மாறிடும். டே உங்கள் அப்பா விட்றா, அவருக்கு எவ்வளோ சொன்னால் மண்டையில் ஏறாதுறான்றான் என் பொண்டாட்டி, அவ்வளோ பெரிய பேக்கா நான். அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன எடுத்து வந்தேன், உங்கள் அம்மா அப்பா இப்படியே போய் அது பெரிய பூகம்பம் வச்சிடும். நம்ம சின்ன ஒரு ஜூனியர் ஆரம்பிக்கிற மேட்ரு இது. ஜூனியர்னால் ஜூனியர் லாயர் சொல்ல, ஜூனியர்னு நம்ம பசங்க. 40,000 பென்ஷன் வருது உங்கள் அம்மாவுக்கு, என்ன பண்ணுறாங்க? அந்த பசங்க இதுக்கு தான் போகுது. இங்கே ஆரம்பிக்கும்.
அப்போ நீங்கள் என்ன அடாப்டடா? அவங்க பிறந்தேன்னு கேட்கல, அது வேறு மாதிரி அழகாக கேட்குது. அடாப்டடோ ஃபர்காட்டனோ விடு, ஆனால் அதே ஆகிட்டோம். நம்ம வாய் சும்மா இருக்குமா? எல்லாம் ஒன்றும் கட்டிக்கிறனால தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணா இல்லை விரும்பி அவங்களே அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணால் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா பொண்ணே கொடுத்தாங்க, இல்லைன்னா நாங்கள் கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ நான் எதுக்குது உனக்கு? அப்பா அம்மா பார்த்து பொண்ணு கொடுக்குறேன், ஐயோ ஒரு மாதிரி பண்ணி ஏன்டா பிறந்தோம், ஏன்டா கல்யாணம் பண்ணோம், ஏன்டா வாழ்ந்தோம், இதுக்கு நடுவில் திருந்து வேறு வந்து நிற்கும் சோதனைக்குன்னு. அது சாதாரண சபையாக இருந்தால் கொடுத்துட்டு போயினே இருக்கும். இது மாதிரிலாம் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னாக்கா அந்த வசனம் நம்மளை ஞாபகம். வீட்டிலேருந்தே வெளில வரல. நான் சொல்கிற இந்த டாபிக் நம்ம வீட்டு விட்டு வரலையும் எங்கள் பிஆர் போய் ஊழியம் பண்ணுறது இங்கே தான் இருக்குது எல்லாம். ஒன்று என்ன காட்டு மிராண்டி ஆக்கும் சூழ்நிலை, இல்லை அதுங்க காட்டு மிராண்டி நாகரிகம் நடந்து போல் நடந்துவாங்க. வெள்ளை காக்கா பறக்குதுன்னு குடும்பமே சேர்ந்து சொல்லலாம், அட லூசு பையில கபதி பையில வெள்ளை காக்கா உக்காந்துருக்கடா தெரியலையாடா, கருப்பாது வெள்ளையாது, நம்ம கண்ணாடி அவுத்து பார்ப்போம், என்ன யாரா இது, யார் நம்ம பட்சத்தில் நிற்பான்? கர்த்தாவே இது தாவீது இப்படி தான் வந்தார். பெரிய பெரிய புலிகள்லாம் இப்படி தான் வந்துச்சு, வேதாம நட்சத்திரங்கள் எல்லாம் இப்படி தான் வந்துச்சு, எல்லாம் இந்த துரோகத்தின் வழியில் வந்துட்டு. ஆனால் உடனே நம்ம வீகாரோ ஹரியானோ அங்கெல்லாம் கண் காணாத இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம கண் எதிர்க்கே தான் வந்து நிற்பான். இதில் விட வேதனை என்னென்னா, அம்புட்டு சொத்தியும் அவன் நாட்கள்லே விற்று அழித்து துன்மார்க்கன் ஆக கிளையகுமாரன் போல் மறுபடியும் சகோத்தில் நிற்பான். 2 கோடி அந்த வீடு உன் பேரில் கொடுத்தாங்க, என்ன பண்ண? விற்றுட்டேன். கொஞ்ச நாள் ஆடாத ஆட்டம் ஆடுவான் அந்த காசு சொன்ன. அப்புறம் மீதி என்ன பண்ண? மீதியெல்லாம் இருந்துச்சு, அவன் இங்கே வரப்போகிறான். இப்போ நீ அன்பு பாராட்டு வேணுமா? இது தேவையா? இது சகோதரத்தை அன்பு பாராட்டு, தேவைப்பட கனம் பண்ணு, ராஜ்யத்தின் கோட்பாடுகள். இப்போ இந்த மாதிரி சகோதரனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த மாதிரி சகோதரனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது அப்படியே ஒரு ஃபேமிலி மேலே ஒரு டெரரிஸ்ட் ஆட்டிடியூட் வந்துடும் நமக்கு. தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, சகோதரனும் இல்லை, எல்லாரையும் விட்டு சிலுவை எடுத்து பின்பற்ற கடவுள்னு வேதம் சொல்லுது. நம்ம எதுவும் கேஸும் போட முடியாது, அந்த துப்பும் கிடையாது, நமக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது, பயம் வேறு தோத்துருச்சுன்னா என்ன. 2வது லாயர் மேலே என்ன டவுட் வரும், இவங்களே எப்படி பண்ணால் அவனே எப்படி நம்புறது? ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட்டு ஐநவரம் கேஎம்சி போகிற அளவுக்கு ஆகிடும். மனநிலை காப்பத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நிற்கிது வண்டி, பாதி பைத்தியமாக்கி விட்டான். யாரை நம்புறது? இதெல்லாம் சாதாரண ரிலேஷன்ஷிப்பாக இது, அம்மான்றது அப்பான்றதெல்லாம் எவ்வளோ தூக்கி வளர்த்துது. இது அப்படி மாறுங்களா? இதுங்க நம்ப முடியுமா? ஃபுல் பாடம் எடுத்ததெல்லாம் நான், பங்கெல்லாம் அங்கே, டோட்டலாகவே மறந்துட்டீங்களே. ஒரு சில பேர் தெரியாமல் சைன் பண்ணி கொடுத்துருக்கான், இதுக்காக கொடுக்குறேன், இது ஜஸ்ட் இதை சைன் பண்ணு, நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், லோனுக்காக கேட்குறேன், அது இதுன்னு. கட்சியில் லோனும் இல்லை ஒன்றும் இல்லை, அவன் பேரில் அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களும் நல்லா இல்லை அந்த இடத்துல. மறுபடியும் நிலத்தப்புறப்போ உங்ககிட்ட வராங்க, என்ன பண்ணுவீங்க? இது ராஜ்யம். இப்போ நகை நெட்டெல்லாம் ஏதோ கைட்டி கொடுத்துட்றேன்னு வைங்க, நகை தானே ஐயா, கைட்டி வீட்லையாவது வச்சுட்டு சும்மாவது வந்திருக்கிறேன், போய் போட்டுக்கிறேன், வெள்ளை புடவை தானே இதோ ஊற்றிக்கிறேன் 1 மணி நேரத்துக்கு, கலர் புடவை கட்டாமல் நான் சொன்னீங்க, அது ஈஸின்றேன் நான். இது கஷ்டம். ராஜ்யம் கஷ்டன்றது காரணம் என்னென்னா, நம்ம மனம் அதில் ரொம்ப ஈர்ப்பில் இருந்தால் கஷ்டம். இந்த மனம் அதுலேருந்து வெளில வந்துச்சுன்னா, நான் சொன்னேன்ல சுதந்திரவாளி, சரிடா என்ன பண்ணுறது? எப்படிங்க மனசு 2 கோடி? நான் சும்மா தான் என் மொண்டாட்டி உசுப்புவா, லூஸ் ஆடவங்க அப்போ காப்பி போட சொல்கிறான். யாருக்கு? அந்த ஐயோக்கு தான், சித்தப்பா வந்திருக்கான் சொல்கிறேன், அத்தை சொத்தனை ஒருத்தி வந்திருக்காள், எந்த மூஞ்சி வச்சுட்டு வராளிங்க இல்லைங்களா? இங்கே வந்தால் இவரோட சேர்ந்து இவர் பாடினா நானும் பாடுறேன், என் ஃபேமிலியும் பாடும், கையை உயர்த்துவோம், எல்லாம் பண்ணோம். அப்புறம் பார்த்தா திருவந்துக்கு கையும் ஏந்துவோம், அப்புறம் காணிக்கையும் கொடுப்போம், தசமாவும் கொடுப்போம், சபை குளிர்ந்துரும், போதகர் ஜில்லுன்னு ஆயிடுவார். ராஜ்யம் எல்லாரையும் புறக்கணிச்சு. ராஜ்யத்தின் சுவிசேஷம் தாங்குவோமா? கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக போகவே முடியல. ஒரே 3 குறிப்பு எடுத்தேன், 1 வந்திருக்கு. ஞானஸ்தானத்துக்குள்ளே இவ்வளோ இருக்குது, இன்னும் 2 இருக்குது. சாயந்தரத்தில் எப்படியும் முடிச்சிடலாம் செகண்ட் பார்ட்டில். கண்களை மூடி கத்தனை பார்ப்போம். ஆனால் இந்த பேட்டில் உங்கள் சபைக்குள்ளே போய்கொண்டோம். பெற்றோரை குறித்து ஒரு விதமான ஒரு பேட்டில் போயின்னு. நீங்கள் பேரம்பேத்தி எடுக்க வயசு ஆயினாலும் இதனால் நம்ம ஆசீர்வாதமும் தடை பண்ணுது. யூ ஆர் நாட் கால் டு ஜட்ஜ்,
மனசாட்சிக்கு சொல்லுங்கள், ஐ ஹவ் நாட் கால் டு ஜட்ஜ். நான் நியாயம் தீர்க்க அழைக்கப்படவில்லை, நான் கனம் பண்ணும்படி தான் ராஜ்யம் சொல்லுது பெற்றோரை. அவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்கெல்லாம் நமக்கு சட்டத்தில் இடம் இல்லை. போலீஸ்கார மாதிரி பேச நினைக்க வேணாம், ராஜ்யத்தின் கோட்பாடு நீதி சொல்கிறேன். ராஜ்யத்தின் நீதிலாம் அதான் இடம் இல்லை. அவங்க எதனா பண்ணிட்டு போட்டு இப்படி வச்சா நோ சுகர், நோ பிபி, நோ கொலஸ்ட்ரால். நீங்கள் உங்கள் மனதை விட்டுட்டீங்க, இந்த பகைமையில் இல்லாத நோயெல்லாம் உள்ளே வந்துடும். போனது சொத்தோடு போச்சு, சரீரம் எதுவும் ஆகலையே. பொண்டாட்டி என்ன பிரச்சனையா? ஆமாம், அது ரத்த கொதிப்பு வந்துருச்சு. இந்த கேட்டால் எப்படி இருக்கும்? அதான் சொல்கிறேன், when you are taking it to your heart, you are for BP, you are for cholesterol. நம்ம born to bear all the disease. இதுக்குள்ளெல்லாம் நம்ம போகக்கூடாது. போனால் வரப்போகிறது இல்லை, பகைமையை வளர்த்து வரப்போகிறது இல்லை. திட்டி கிட்டி தீர்த்து அசிங்க கெட்ட பார்த்த பேசி மாசுபட்டுறோம். அப்புறம் ஆண்டவரே மன்னியன்றது திருந்த டைமில். அப்புறம் இறங்கி போகிறப்போ சோதனைக்கிட்ட ஒரு பேம்ப்ளெட் கொடுப்பான். எங்கே நம்ம சொத்தை இழந்தோமோ அது பக்கத்தில் லேண்ட் விற்கும், கொடா கொடிப்போம். ரொம்ப அதெல்லாம் டெம்டேஷன். ஃப்ளையர்ஸு, பேம்ப்ளெட், அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஆபாசப்பட அது சொல்லணும். அதெல்லாம் சபை ஜெயிச்சிருச்சு. அதுக்குள்ளே நான் போல. இதுதான் வாழ்வியலுக்குரியது தானே. இது எப்படி இருக்கும்? மொத்தமாக சேர்த்து கவுத்து போட்டானுங்களே. இது பிரசங்கம் பேசிடலாம், இழந்து பார்த்தா தான் இழக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த வலின்னு. சாதாரணமாக இருக்கும் வாழ்க்கை, ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷாக்கில் போனோன்னா போகிற வேலையை கூட விட்ருவான். போகிறது அந்த அன்னாடம் சம்பளம் வருது இல்லை, அதுலேயே அங்கே போய்ட்டு மறைச்சிடுவான் யாரையாவது. இது டென்ஷனில் இல்லை நோயாய்ப்பட்டுருவான். ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டான், நிலைத்தறி தடுமாறிடும். பார்ட்னர்ஸும் ரொம்ப டிஃபெக்ட் ஆகிடுவாங்க. இப்போ அவங்க கேட்டால் அவங்க பொண்டாட்டி இதை உன்னை கட்டலாம்னு கேட்டுச்சுன்னா நம்ம தீர்ந்து போச்சு, முழு ஃபேமிலியும் ஷேக் ஆகிடும். பட் எனக்கு எது தான் கட்டினியா? ஆமாம் ஏன்னு சொல்லி வச்சுங்க, அதுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கும். உன் மூஞ்சிக்கு 100 சவரம் யார் போடுறா? நீ ஏன் போட்டால் 100 சவரம், சரி 50 போட்டோம்ல, 100 கேட்டால் 50 போட்டோம். 50 ரூபா உனக்கு ஒன்று ஏற்றுக்கிட்டு வந்து போடணும். உனக்கு இந்த பின்கோடில் வீடு இருக்குன்னு தான் நான் நமக்கு வந்தேன். இந்த மாதிரி ஒன்றும் நம்ம ரிசர்ச் பண்ணி போனோன்னா நம்ம கண்டிப்பாக சாமியாராக தான் போகணும். நான் முதல்ல சொன்னேன் அந்த சாமியாரெல்லாம் ஆக முடியாது. நான் சொன்னேன் பாசிட்டிவ் இப்படி சம்பாதிக்கிறீங்க, அதுக்குள்ளே போக முடியாது. இது வேறு மாதிரி, இது வேறு மாதிரி சாமியாராக ஆகிட்டு. ஆமாம், அது ஓப்பன் டாக்கில் வரதட்சணைன்றது வல்கர். சரி எம்பிட்டு போடுறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களே, எதுக்கு? பையனை பிஇ படிக்க வச்சோம், அதோட போகுது இந்த வீடு வாசல் தோட்டம் துறவு நிலம், இது மாதிரி நிறைய பத்திரம் இல்லாத மாப்பிள்ளைங்கள்லாம் போய் பத்திரமா செட்டில் ஆகிட்டாங்க, நல்ல ரிச் கேர்ள்ஸ் கூட. அப்புறம் ஒரு விஷயத்தில் போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு எதுக்குமே பத்திரம் இல்லை. பில்டிங்லாம் உண்மை தான், வாடகை வர்றது அம்புட்டும் உண்மை, பத்திரம் இல்லையே. நம்ம பேராசைக்கு ஏற்ற மாதிரி தானே ஒருத்தன் வரான். எத்தனை மாடி இருந்து அத்தனை மாடி உண்மை, எல்லாம் கட்டடம் தான், பத்திரம் இல்லை, வரி கட்டின்னு இருக்கான். வேற இதில் இருக்குது பத்திரம், அசேகம் இல்லாத ஆட்ட முடியாது. அரசு லேண்ட் அது, யாரும் எதுவும் பண்ண முடியாது. இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம், எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும். உயிருக்கு என்ன கேரண்டி இருக்கு ஐயா அப்படின்னு நம்மகிட்டே கேட்போம். அடப்பாவி, இதுக்காக நல்ல அப்ரூவ்ட் லேண்டை வித்துட்டு இவனை கல்யாணம் பண்ணிச்சு அது பொண்ணு. அப்படி தானே பேரம் பேசி தானே பண்ணுறோம். ஃப்ராங்க் டாக், ஓப்பன் டாக். நம்ம ப்ரீச் பண்ணுறதில்ல, உனக்கீடான ஜனங்க, உன் ஜீவனிக்கீடாக மனுஷன் ஜனங்க, உனக்கீடான மனுஷங்க. நமக்கு ஒரு வீடு, அவனுக்கு ஒரு வீடு. அவனுக்கு வீடு இருக்கா இல்லையா? இருக்குது. ஏற்றவனே பத்திரம் காட்டினா கேட்க முடியும், கேட்கலாம். அது வேறு மாதிரி ஈஸி போட்டு பார்க்கணும். நான் ஈஸியாக வர்றது மாப்பிள்ளை கோச்சிக்கு போகிறாரு, இது ஒரு வேறு, அது ஒரு ஆவி இறக்கும் அந்த டைமில். பொண்ணு கல்யாணம் ஆனால் போதும், அவ கூட படிச்சவெல்லாம் கல்யாணம் ஆகுது, சொந்தக்காரங்களுக்கு அதே வயசில் ஒரு பொண்ணுங்களாம் கல்யாணம் ஆகுது. அதான் நம்ம இது சொந்தத்துலலாம் நிறைய பேர் இருப்பாங்களே, நமக்கு ஆகாதுவேன். அவன்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டான், அவனோட நல்லா செட்டில் ஆகணும். அப்படியே போய் 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 கடைசியில் ஒரு புறம்போக்கு பட் நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க, லேண்டு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணி வச்சு இது புறம்போக்கணுவான், அப்புறம் அதுவும் புறம்போக்கணுவான், இதை புறம்போக்க கல்யாணம் பண்ணிக்கணுவான். இதுக்கு பட்டா லேண்டு விற்று புறம்போக்க கல்யாணம் பண்ணியிருக்கான். ஏன்னா கல்யாணத்துக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு நடக்கிறது இல்லை, படிப்புக்கும் பின்னணிக்கும் தான் நடக்குது. ஒரு டீசென்சி வரும்னு தானே பண்ணுறது. ஆனால் இதெல்லாம் நடக்கும்.
இது வந்து ஒரு பேட்டர்ன். இன்னொன்று முதல்ல சொன்னது ரொம்ப டேஞ்சரான வார்டு. இது பரவாயில்ல, கொரோனா இருக்கலாம் இல்லாமல் டெஸ்ட்டு மாதிரி இது. அது ஐசிசியூ வார்டு. போஸ்ட்மார்ட்டமா, வீட்டுக்கு வரோமா, டிஸ்சார்ஜ் வரமான்றதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம தேத்திக்கலாம். மனம்தான் காரணம். நம்ம மோசம் போயிட்டோம், நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம், நம்ம வஞ்சிக்கப்பட்டோம் நினச்சாக்கா வாழ்க்கையை போச்சு. இல்லை நம்ம கற்றுக்கொண்டோம், இது ஒரு பாடம், இது ஒரு அனுபவம், இதனால் கற்றுற இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஆன கல்யாணத்தை போட்டு நோண்டின்னு இருக்கக்கூடாது. நீ என் கட்டின, நான் என் கட்டினேன், நான் எங்கே போயிடணும், இங்கே எல்லாம் ஆயிடுச்சு. 20 வருஷம் 25 வருஷம் ஆனால் கூட இது ஓடும். மண்டை ஃபுல்லாக மயிரெல்லாம் கொட்டி சும்மா தகன்னு தலை ஒரு ட்ராப் ஆயில் வச்சாலே சூரிய வெளிச்ச மாதிரி சோலார் மாதிரி இருக்கும், தலை டால் அடிக்கும். அப்போ கூட அந்த அங்கிள் சொல்லுவார், கவுத்து புட்டானுங்க என்ன, அன்றைக்கி எனக்கு புல்லட் வாங்கி தரேன்னு ஒருத்தன். யார்? வேற வரேன்னு புல்லட், அந்த காலத்துலேயே புல்லட் வாங்கி தரணும். சரி, அத்தனை காணி லேண்டு தரேன். அது காணி லேண்டு இல்லை, அரகரோட்டே நம்மளால் ஒழுங்காக வாங்க தெரில, மாட்டிக்கிட்டு வரோம். அதாவது அந்த வருமானத்தில் அவங்க அம்மா உயிர் விட்றப்போ ஓதிட்டு போயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் ஓதிட்டாங்க, இந்த மாதிரி மாதம் போயிட்டாடா அது. அவ்வளோதான். அதிலெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இருக்கிற லைஃப் போச்சு. இப்போ தான் வசனம் சொல்லுது, நீ தனித்து வந்தாய், தனித்து போகிற. அவ்வளோதான். உங்கள் நீதி உங்களுக்கு முன்னாடி போகணும். இதுக்குள்ளே போயிட்டேன்னா குடும்பம் கொலாப்ஸ் ஆகிடும். சத்தியமாக கொலாப்ஸ் ஆகிடும். ஏன் ஜெபம் பண்ணாலும் விளங்காது. எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் மனநிலை உங்களை வாழ விடாது. எது கேட்டாலும் மனைவியை பார்த்தீங்கன்னா எட்டு வந்தேன்மா. இது லாஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். இது மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கா? எனக்கு பெரிய இடத்துலேருந்து வர வேண்டியது வரல. வேறு எவ்வளோ கட்டலாம் கூட நிறைய வந்திருக்கும். இவ்வளோ கட்டி நாசமாக போயிட்டேன். இந்த எண்ணம் ஓடிடுச்சுன்னா அவ்வளோதான். அந்த அம்மா கேட்குது, என்னத்துக்கு இதெல்லாம் வாங்கினீங்க? அந்த அம்மாவுக்கும் தெரியும், ஏதோ நம்மளை தள்ளி போட்டாங்க, நம்மளை சாய்ச்சிட்டாருங்க நம்ம வீட்டில். இருக்கிற இடத்துலையாவது நம்ம என்ன சொல்கிறது, பொன் முட்டை இடுற தங்க வாத்தா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லி மளிகை சாமான்லேருந்து கணக்கு பார்க்குது. இது ஏன் வாங்கினேன், அது ஏன் வாங்கினேன், அது ஏன் வாங்கினேன், இது ஏன் வாங்கினேன், எல்லாம் இருக்குது. ஏதோ வாங்கிட்டு வந்துட்டேன், தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் தப்பிச்சிட்டான் புருஷன். இப்போ இதுதான் லாஸ் ஆகுதா எனக்கு? இப்போ இதுதான் நஷ்டமாகுதானாலே அவள் மூக்கு வேர்த்துக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஏதோ சொல்ல வரான் அவன். ரிவர்ஸ் பண்ணியும் போக முடியாது. பாதி கிணறு வந்துச்சு. பசங்களாம் காலேஜ் போகுது, பசங்களாம் காலேஜ் போகிறாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? அதை டிவோர்ஸ் பண்ணி அனுப்ப முடியுமா? இல்லை இவருக்கு தான் விவாகரத்து வாங்கி கொடுத்து மறு கல்யாணம் பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? பாதி கிழமை போய் சேர வேண்டிய ஸ்டேஜ் ஆகிடும். அப்புறம் இதுக்கு மேலே போச்சுன்னா அப்படி ஆகிடும். பிள்ளையெல்லாம் காண முடியாது, பிள்ளையே காண முடியாது. இந்த மாதிரிலாம் பேசினா வீட்டில் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீ நேற்று வந்தேன், நான் நேற்று வந்தேன், அது இதுனா இப்போது ஃபைனான்ஸ் உள்ளே வந்துடுச்சுன்னா, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வேறு. ஃபைனான்ஸ் பிரச்சனை, ஃபைனான்ஸுன்னு உள்ளே வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து தம்பதிகள்கிட்ட வெளில கூட பிரச்சனை வச்சுக்கலாம். 3வது நாள் அது மனுஷன் சத்ருவா மாறினா கூட பிரச்சனை இல்லை. கூட இருக்கிறவங்களே பிரச்சனை ஆக்கிக்கலாம், கூட இருக்கிற மனுஷனே பிரச்சனை ஆக்கிட்டான் பிரச்சனை. கையின் பிரயாசத்தை வண்டி பாருங்கள். சரி, அந்த மாதிரி சொல்லுதா, சரி கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணிங்கனாக்கா இதெல்லாம் வரும் வாயிலிருந்து. இந்த வார்த்தைலாம் தானாக வரும். இப்போ இதான் நஷ்டமாக போதா? நீங்கள் உங்கள் அப்பா வீட்டிலேருந்து எடுத்து வரியா? இந்த வார்த்தைலாம் பேசுனீங்கன்னா நம்ம வீடாக இருக்காது, நரகமாகிடும். எல்லா ஆட்டிலையும் வசனம் எழுதி தொங்கலாம். இயேசு வீட்டின் தலைவர்னு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா அசம்பாவிதமும் நடக்கும். சம்பவங்கள் சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத சண்டை இதெல்லாம். வாய், அந்த வாயின் வார்த்தை இருந்ததுனாலும் வாய் பேசும். சரி, நல்ல இதுக்கு நல்ல மனைவி கர்த்தர் கொடுத்துருக்காரு, அல்லேலூயா, நல்லா சீக்கிரமாக வாழ்கிறா, சந்தோஷம். ஒருத்தர் கேட்டார், இதெல்லாம் உனக்கு பேச தெரியுது, உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணுமே, அதை வாங்க தெரியுதா? ஏன்யா இந்த மாதிரி ஆச்சுன்னா அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி கேட்டேன், இதில் என்ன தப்புன்னு. அட பாவி மனசா, இது கேட்டுட்டு வர என்ன தப்புன்னு வர கேட்குறேன். அவன் இருக்கிறத கேட்டேன், ஆனால் மனசில் ஓடின்னு இருக்கு. இல்லை, அது நீங்கள் மனசில் 1000 ஓடும். எனக்கு கூட தான் என் முன்னாடி ஆசைப்படும், அத்தனுக்கு கரலாம் முடி அப்படி முன்னாடி வந்து தொங்கணும்னு. என்ன நடக்குமா? 6 பேக் வேணும், 7 பேக் வேணும்னா 4, இந்த சைடு 3 கேரி பேக்கு, இந்த சைடு 3 கேரி பேக்கு தான் எத்தனை முடியும். இப்போ 6 பேக் வேணும்னா இந்த பக்கம் 3 பிரியாணி, இந்த பக்கம் 3 பிரியாணி, இது சிக்கனு, இது மட்டனு. 6 பேக் கேட்டல இதை வச்சுக்கோ. இவ்வளோ வயிறு 50 வயசில் போய் 6 பேக்கு 7 பேக். அழகு வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா? அப்படி பேசி அழகாக உள்ளே போயிடணும். அழகு வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா? வேணாம் ஆரோக்கியம் போதும். அப்போது என்னமோ கேட்டேன் 6 பேக்குன்னு, சும்மா விளையாட்டு கேட்டேன். எப்படி எடுத்துருமா என்னமே தவிர இதெல்லாம் பேசி இருக்கிறது வந்து பிரச்சனை பண்ணிக்கின்னு நல்லா போய் எனக்கு வாழ்க்கை கேட்டுக்காது. அது உங்களுக்கும் கர்த்தர் பிரித்து வர சொல்கிறார் இல்லையா?
மனைவியோடு இசைந்திருப்பான், தாய் தகப்பனை விட்டு பிரிந்து. வரமாட்டேன்றதுனால தான் சொத்தை கொடுக்கல, வார்த்தை நிறைவேறுது, அப்படி எடுத்துன்னு போனோம். சொத்து தகராறுகள் இன்று சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசிகள்லாம் ரொம்ப பாதிக்கிறாங்க. யாரும் சொல்லல மாட்டாங்க, இது உள்ளுக்குள்ளே ஓடின்னு இருக்கும். எல்லாமே பாசாங்க அப்படி பேசி நல்லாயிருக்கும், ரொம்ப பேச சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அவங்க சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்ட் கூட நம்ம பக்கம் நிற்கல பாரு, அவங்க பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பாஸ்ட் கூட அந்த நியாயமாக எடுத்துக்கல. அந்த நியாயம் நினைக்கிறதே தப்புன்ற நான். அதெல்லாம் நம்மளை உடல்நிலையை சீரழிச்சிடும். நம்ம வர வேண்டிய ஆசீர்வாதம் வராது, நமக்கு வர வேண்டிய நன்மைகள்லாம் வராது. இதெல்லாம் நம்ம கனவீனப்படுத்துகிற அளவுக்கு எடுத்து விட்டுரும். வார்த்தையை விட்டு விலகு செது பிசாசனுடைய குறிக்கோளாக இருக்குது. பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வாதம். சாயந்தரம் பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களோடு இசைந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நீதியை ராஜ்யத்தின் தேட கத்த கிருபை செய்து ஆசீர்வதியும். ஏசுன்ற தெளிக்கிறோம். ஏசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.